أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் அழைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனான அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகுமாக. அவருடைய சாந்தி சமாதானமும் நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனைகள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, இன்று கூட்டப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி பயான் அல்ல. ஒவ்வொரு மக்களும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் உலகத்தில் பிறந்திருக்கின்ற அனைவரும் ஒரு நாள் இறந்து போகும் என்ற ஒரு கட்டாய கடமையை நம்பியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குழு நப்சின் நாயகத்தில் போகும். ஒவ்வொரு ஆத்மாவும் கரணத்தை சுருக்கை செய்யும். நீங்கள் பிறகு நன்றியே நியமிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதன் அடிப்படையிலே ஒருவர் மரணித்து விட்டால், ஒருவர் மௌத்தா போய்விட்டால் அவருக்கு அடுத்தபடியாக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பயிற்சி வகுப்பில் நாம் நடத்தி காட்ட இருக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்பு ஏன் நடத்தப்பட வேண்டும் என்று நிறைய மக்கள் கேட்கிறாங்க. இவ்வளவு காலமா யாரும் மூத்தாக போறியா, அடக்கம் பண்ணாம ஒவ்வொரு ஊட்டியும் வச்சிருக்காங்க. இப்படி சில நட்பமான ஒரு அசல்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. நோட்டு மட்டும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் போய் கேட்கறாங்க. இது வரைக்கும் உலகத்தில் யாருமே மூத்தா போறியா, சென்னையில மூத்தா போறியா, அடக்கம் பண்ணாமையா வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அவர்களுக்கு சேர்த்து சொல்லக்கூடிய ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எங்க மூத்தா போனாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அடைகிறாங்க. ஒண்ணுமே வழியில் அவங்க பஞ்சவெட்டி பண்ணி எப்படி அடை போடுறாங்க. மூத்தா போயிட்டா எப்படி கடன் மாற்றணும், எப்படி குளிப்பாட்டணும், எப்படி உணவு இருக்கணும், கடன் துணி கிழிக்கணும் என்பது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு சில மக்கள் மட்டும் அது என்ன பண்றாங்க, கற்று வச்சுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கல்வியான கஷ்டமான படிப்பாயும் யூனிவர்சிட்டி படிக்கிற மாதிரியும் 2000 பேர் 10,000 பேருக்கு ஒரு ஆள் தான் பேசிக் கொள்ற மாதிரியும் இப்படி எல்லாம் இருக்கும்போது இருக்குது. அது என்ன பண்றாங்க, எங்கேயாவது போர் போடும்போது யாரும் மாநிலவா அங்க மலையாளத்தில் பாருங்க, அங்க போர் போட்டுறாங்க, அதுக்கு போன் பண்ணுவாங்க. அங்க போனுக்கு என்ன பண்ணுவோம், இப்பதான் அங்க கடம்போட போது அங்க போயிருக்காங்க, அங்க போயிட்டு வந்து லேட் ஆகும். நீங்க வேற யாரையும் பாருங்க, ஒன்னு போகணும் போஷாக்கு அங்க போட்டா அவங்களும் போகணும். இப்படி ஒரு சில மக்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை தெரிந்து வைத்த காரணத்தினால் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மையம் குறிப்பாக்குவதற்கு ஆண் மையம் என்றால் 5000 முதல் 7000 வரை, பெண் மையம் என்றால் 10,000 வரை. கொஞ்சம் பணக்கார அந்த மாதிரி என்ன பண்றாங்க, எப்படி போனா முதல் மையத்துக்கு போனா போதும் குறிப்பாட்டு கவலை சொல்ற அளவுக்கு மையத்தை குறிப்பாட்டு சுதா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பாத்துருவீங்க, சாதாரண ஒண்ணு இருந்திருக்காது, நம்ம காட்டியா இருப்பான். மொத்தம் 20,000 வரும். அவன் பிரியாணி போறான்னா சோழா விஷயம் அடக்கத்துக்கு கபல் துணி வாங்குறதுக்கு, மளிகை ஜாமான் ஜாமான் வாங்குறதுக்கு, குளிப்பாட்டுவதற்கு மட்டும் 5,000 7,000 10,000 வாங்கினாங்க. அதனால இந்த மாதிரி நிகழ்வுலாம் மாற வேண்டும். எல்லாரும் எல்லா விஷயமும் தெரிவிக்க வேண்டிய என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர் அவர்கள் முன்னவர் அவர்கள் நம்மிடம்
சொல்வது மட்டும் இல்லாமல் செய்வதை பற்றி காட்டுறார்கள். தெரியாத மக்கள் நிகழ்ச்சி முடிஞ்சவுடன் ஒரு கேட்பாங்க, ஏதாவது சந்தேகத்தை கேளுங்க சொல்லும்போது ஒரு சந்தேகத்தை கேளுங்க, அது பதில் சொல்லுவாங்க. இப்போது நிகழ்ச்சி ஆரம்பமாக وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அந்த கலாச்சாரங்களை படைத்து வழிபாடு தற்போது அல்லாஹ் சமாதானம் கண்மணியாம் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் பாடச்சூழலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் புத்தம தோழர்கள் தாய்கள் 1400 வருடங்களுக்கு பிறகும் இந்த மார்க்கத்தை இந்த தூய வடிவில் அறிந்து கொள்ள நமக்கு உதவிய இமாம் பெருமக்கள் அவர்களுக்கும் நமது முன்னாள் அறிஞர்கள், நம்ம குடும்பத்தார், நம்ம சமகால அறிஞர்கள், நமது பெற்றோர் மற்றும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கும் நம்ம எல்லோரும் மீதும் நிரப்பமாக உண்டாக்கப்பட்டு அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதை முழுமையாக கட்டுப்பட்டு செய்வதற்கும் எதை தடுத்திருக்கிறானோ அதற்கு கலந்திருக்கும் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சி இருக்கிறேன். இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வகுப்பு, அந்த வகையில் செய்யாத அந்த வகுப்புக்கான அந்த தாக்கம் இருக்காது. நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்விப்படும், உங்களோட மார்க்கம் என்ன? அதே அடுத்த கேள்வி, எதற்காக இஸ்லாம்? எதற்காக இஸ்லாம்? ஏன் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்கள்? 180 பேருக்கு பதில் தெரியாது. பதில் தெரியும், எனக்கு தெரியாது. தாவா காலத்தில் இருக்கிற நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தாவா பண்ணும்போது ஒரு கிறிஸ்துவனோ ஒரு பௌத்தனோ நம்மளை கேட்டுட்டா சந்திச்சு விடும். நம்ம எதுக்கு முஸ்லீமா இருக்கும் நமக்கு தெரியும். கரெக்டா? ஒரு சின்ன புள்ளியிலிருந்து நம்ம உருவாக்குறோம். ஒரு கருவறைக்கு நம்ம 280 நாள் இன்குபேஷன் பீரியட், முட்டை பொறிக்கிறதுல அது போல 280 நாள் காக்க வச்சு அதுக்கப்புறம் பலகீனமான நிலையை எடுக்கிறோம். 280 நாள் வரைக்கும் வெளியே வராதவரை கிடையாது. ஆமா இல்லையா? சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கேன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, குழந்தை இடம் கரெக்டா இருக்கு, உள்ள தண்ணி கரெக்டா இருக்கு, ஹார்ட் பீட் நல்லா இருக்குது. இருந்தாலும் குழந்தை வெளியே வருவது வரை பிரச்சனை தான். அந்த குழந்தை வெளியே வந்துட்டாலும் வந்து இந்த உலகத்துல வாழுமா? அல்லாஹ்வோட படைப்பை பாருங்க, குழந்தை தண்ணிக்குள்ளதான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், குழந்தை தண்ணிக்குள்ளதான் இருக்குது. உள்ள இருக்கும்போது நுரையீரல் இயங்க, தாயோட தொப்புள் கொடியில இருந்தா ஆக்சிஜன் போகும். அப்ப குழந்தை வெளியே வந்த உடனே நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கணும். தானா இயங்க ஆரம்பிச்சாதான் குழந்தை அழுவோம், உயிர் வாழும். அப்படி குழந்தை இயங்குறனா இல்லாஹி வண்ணாகி. அப்ப இந்த பலகீனமான நிலையில உருவாகி திருப்பி வளர்ந்து பலம் பெற்று ஆணவம் வந்து ஆடுற ஆட்டெல்லாம் ஆடி திருப்பியும் பலகீனமான நிலைக்கு போயிட்டு மரணிக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆல இம்ரான் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை ருசித்தே இதுல மாற்றுகிறதுக்காக இருக்குதா? ஒரு பௌத்தனா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவனா இருக்கட்டும், கடவுளே இல்ல நம்புற ஒரு நாஸ்திகனா இருந்தாலும் மரண விஷயத்துல மாற்று கருத்து கிடையாது. இப்ப நமக்கு இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப முஸ்லீமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு மார்க்கமும் எவ்வளவு தெளிவாக ஒரு மனிதனின் வாழ்வை பற்றி பேசியதில்லை. எந்த ஒரு மார்க்கமான இருக்கும், ஒரு மனிதன் பிறந்து அவன் வாழும் காலங்களில் அவன் செய்யும் காரியங்கள், காரண காரியங்கள்,
அதை வைத்துதான் அவனது மறுமை. ரைட்டா? வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கு. வாழ்க்கைக்கும் வாழ்வுக்கும் மறுமைக்கும் நடுவுல மரணிச்ச உடனே வாழ்வு முடிஞ்சிடும். ஆனா மறுமை துவங்காது. மறுமை துவங்க நேரம் ஆகும். அந்த மறுமை வாழ்க்கை பேரு பர்தக் வாழ்க்கை. அந்த நேரத்தில் அவன் நிலை என்ன? பழமையா கேட்ட ஹதீஸ் மீண்டும் வலியுறுத்துறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபர்களை பார்த்தால் அழுவார்கள், விம்மி விம்மி அழுவார்கள், தாகினே அழுவார்கள். அப்ப கூட கேட்பாங்க, அமீருல் முஃமினீன், உங்களிடம் சொர்க்கம் கொண்டு வந்து மன்னிக்கும் நரகம் கொண்டு வந்து காட்டப்பட்டது, நீங்க அப்ப அழுவல. மறுமையை பற்றி பேசப்பட்டது, அப்ப அழுவல, இப்ப அழுவுறீங்களே. சொல்வாரு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது மறுமை வாழ்வின் முதல் படித்தான் கபர். எவன் ஒருவன் இங்கு தோத்துட்டானோ நான் சொன்னான், அதுக்கப்புறம் அவனுக்கு மீழ்ச்சியே கிடையாது. அதுக்காக தான் அது கபரை பத்தி அழுவு. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை வெளியே சொன்னவர். மறுமை வரைக்கும் அவர்கள் ஹதீஸினால் மக்கள் கல்வி பெற்று அதனால் இருக்கும் சதக்கா அவர் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட மனிதர் அவர் மரணிக்கும் போது அழுறார். அவர் 80 வயசுல இருந்தார். அழுறார். அழுவும் போது எல்லாம் கேட்கறாங்க, நீங்க அழுவுறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ் கூட வந்திருக்கீங்க, எவ்வளவு போர்ல கலந்துருக்கீங்க, இஸ்லாத்துக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. அப்ப அவர் சொல்றார், என்ன தெரியுங்க, அவர் சொல்றார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றார், ஒரு நீண்ட பயணம் போக வேண்டியதற்கு என்கிட்ட கட்டுச்சு ஒரு சரியில்லை. சுப்ஹானல்லாஹ். நம்ம நிலை என்ன இன்னைக்கு? நம்ம நிலை என்ன கேட்கிறோமா? ஒவ்வொரு ஜும்மாலையும் கேட்கிறோமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அஞ்சும் விதத்தில் அஞ்சுங்கள், மேலும் முஸ்லீம் இல்லாத நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டாம். உள்ளத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா? அவருக்கு கேள்வி பெறோம், சித்தப்பா மாமா மச்சான் கூட இருந்தாங்க, தொழுதாங்க, நோம்பு வச்சாங்க, எல்லாம் மௌத்தா போறோம், ஜனா தொழுகை வந்துக்கிறோம், பின்தொடர்ந்து போய் கபரஸ்தான அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்ணிட்டு வெளியே வரும்போது நான் மரணிக்கவே மாட்டேன்ல, அவன் தான் மரணிச்சான், நான் மரணிக்க மாட்டேன், எனக்கு மரணம் வராது. இந்த பெருமையோட தான் ஆடிட்டு இருக்கும். இன்னைக்கு நிலைமை தான். இஸ்லாம் இதுதான் சொல்லிக் கொடுக்குது. அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நடுவு இருக்க வாழ்க்கை கபர் வாழ்க்கை. நீங்க இந்த வாழ்க்கையில என்னென்ன செய்யறீங்களோ இதோட பிரதிபலனை கபர்ல சந்திப்பீங்க, மறுமையில சந்திப்பீங்க. நீங்க நல்லவரா இருந்தா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு மூமினா நல்ல அமல்களை செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கபர் வாழ்க்கை அருமையா இருக்கும். புது மாவளை போல உறங்குவீங்க. இல்ல அதுக்கான பதில் நமக்கு தெரியும் என்ன நடக்கும். இதுதான் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் வித்தியாசம். அப்ப இது முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒருத்தர் கேட்கிறான், எதற்காக நீ முஸ்லீமாக இருக்கின்றாய், என்ன காரணம்னு அப்ப சொல்லணும். உனக்கு தெரியாது. கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க வழக்கமா, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது இயேசுநாதர் இருந்தாரு, எங்க பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டாரு, எங்க பாவங்களுக்கு அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களெல்லாம் கழுவி விட்டாரு. ஒரு சாதாரண விஷயம், இயல்பான விஷயம். நோ பெயின் நோ கெயின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழைச்சாதான் பின்னால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இளமையில நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ முதுமையில ஒரு நிம்மதியா இருப்பீங்க. இதுதான் கான்செப்ட். இயல்பான கான்செப்ட் தான். அல்லாஹ்வோட கதை இருக்கிறது வேற விஷயம். ஆனா உழைப்பை போடணும். சரியா? இப்ப நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம், நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அவர் வந்து கழுவிட்டு போவாரா? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் பண்ணுவாரு? எதுக்கு பண்ணணும்? என்ன காரணம்? ஒரு மனிதன் பொய் சொல்கிறான், திருடுகிறான், விபச்சாரம் செய்கிறான், இதெல்லாம் செஞ்ச பிறகு அவர் வந்து எல்லாத்தையும் கழுவிட்டு போயிடுறாரு. இதுதான் அவங்க கான்செப்ட். இது நம்ம யாருமே விளங்கி வச்சிருக்கோம். ஆனா அவனுக்கு பதில் சொல்ல தெரியல, நமக்கு அவனுக்கு பதில் கொடுக்க தெரியல. இது மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மரணம் என்பது எப்போ வரும் தெரியாது சகோதரர்களே. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, திருமதியில, உங்கள் இன்பங்களை அறுக்கக்கூடிய அந்த நாளை திக்கிற செய்கள். உலக இன்பங்கள் எல்லாத்தையும் அறுத்தும் ஒரு நாள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மவுத்து வராதுன்னு. இங்களை எவ்வளவு பேர் மவுத்தை பார்த்துருக்கீங்க? கைதுங்க. மவுத்தை பார்த்துருக்கீங்கன்னா உயிர் போகும்போது பார்த்துருக்கீங்க. ரூ கப்தான் போய் பார்த்துருக்கீங்களா? ரூ கப்தான் போய் பார்த்துருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கணும். முதற்படியா நான் சொல்ல வரேன். இப்போ மவுத்தை திக்கர் பண்ணுங்கன்னு சொன்னோம்ல, அடுத்ததா கபர் சொல்லும் ஒவ்வொரு நாளும், நான் வெறுமையின் இடம், நான் வெறுமையின் இருப்பிடம்,
நான் தனிமையின் இருப்பிடம், நான் மண்ணால் செய்த இருப்பிடம், நான் புழுக்களின் வசிப்பிடம். அன்றாடம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம கபர் காத்துட்டு இருக்கு. மரணிக்கவே மாட்டோமா? பயம் இருக்கா? மனசுல உள்ளத்துல நச்சம் இருக்குதா? நான் மரணிப்பேன், எனக்கு மவுத் வரும், அந்த பயம் இருக்குதா? கபரஸ்தானுக்குள்ள போன உடனே பச்சை கண்ணில் தண்ணி வரணும். இதெல்லாம் நாளைக்கு என்னையும் தூக்கிட்டு வருவாங்க, 4 பேர் உள்ள இறங்கி அடக்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த எண்ணம் வரணும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நம்ம எத்தனை பேர் எடுத்து கவலைப்படுறோம்? எவ்வளவு பேர் யோசிக்கிறோம்? தக்குவா இருக்கா? போயிடுச்சு. எல்லாம் ரசூலுல்லாஹ் எது சொல்றாங்க? அன்றாட மௌத்தை திக்ர் செய்யுங்கள். மௌத்துக்காக துஆ செய்ய சொல்லல, ஆனா திக்ர் செய்யுங்கள். மௌத்தை நினைச்சு பாருங்க. முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க பார்த்துட்டு வாங்க. கபர்ஸ்தானுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க. எதுக்கு? உங்கள் மரணத்தை நினைவூட்டலாம். உங்கள் மரணத்தை நினைவூட்டுவதால் என்ன ஆகும்? உங்களுடைய அமல்கள் சீராகும். உங்கள் அமல்கள் சீராச்சுன்னா உங்க வாழ்க்கையை மேம்படும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இல்லைன்னா கஷ்டம்தான். இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அதே போல மவுத் எப்போ வரும் தெரியுமா? நம்ம பாக்குறோம், எவ்வளவு மூத்த பாக்குறோம், எவ்வளவு மூத்த பாக்குறோம். ட்ரெயின்ல போகும்போது எடுத்துட்டாரு, ஊர்ல வந்தாரு, ஆட்டோல மூத்தா போயிட்டாரு. நாங்க அண்ணா பார்த்தேன், ஆட்டோட மூத்தா போயிட்டாரு. பேசிட்டு வியாபாரம் முடிச்சுட்டு காத்தை கொடுத்துட்டு போறாரு. 10 நிமிஷத்துல ஆட்டோக்காரன் திரும்பி ஓடிவாங்க பின்னால. என்னன்னா பாருங்க, வந்து பாருங்க, நம்ம பார்த்தா மூத்தா போயிட்டாரு. முடிவு. எனக்கு ஒரு பயம் வேற. நான் உடனே வந்து அவர் தம்பிக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன். நாளைக்கு தப்பா படக்கூடாதுல்ல, இன்னைக்கு பிரச்சனை அப்படிதான் இருக்கு, சூழ்நிலை சரியில்லை. அவர் ஒரு நான் முஸ்லீம், இஸ்லாத்தில் இல்லாத. அவர் கூப்பிட்டு இது மாதிரி நிலைமை வருது. அழகான மௌத்துகளையும் பார்க்கணும். ருக்குல மௌத், சுஜூதுல மௌத் பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு முதல்ல தொழணும். தொழுதான சுஜூதுல மௌத் வரும். நம்ம தான் தொழுறதே இல்லையா? தொழுறதே இப்ப நிபா கை வச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் தொழுகிறீர்கள், உங்களுக்கு ஃபர்ல் இருக்குது, சுன்னா இருக்குது, நஃபில் இருக்குது. சுன்ன தொழுகை எடுத்துக்கோங்க, நஃபில் தொழுகை எடுத்துக்கோங்க. அந்த தொழுகையில சிறிதளவு மனசுல கஷ்டம் வந்துருச்சு வச்சுங்களேன், என்னடா தொழுகுமே அப்படின்னு தொழுகை விட்டுருங்க. அப்புறம் தொழுகை விட்டுருங்க. ஏன் தெரியுமா? நிப்பாக்கு வருது, நயவஞ்சகம் வளருது. ஆனா அப்படி இல்ல மக்கள். சாப பெருமக்களை பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. அவங்க தொழுகை கண்குளிர்ச்சியா பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை வேற. மரணத்திற்கு பிறகு மறுமையில கேள்வி கணக்கில் முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? தொழுகை. எவன் அந்த கேள்வியில் ஜெயிச்சுட்டு போயிட்டானோ மற்ற எல்லா கேள்வி எழுவாயிடும். அதுல மாட்டிக்கிட்டா அல்ல தோன்ற நினைச்சிருவான். அல்ல தோன்றனுக்கு நாசம் தான். சரி, ரைட். போன வகுப்புக்கு வரணும். உதாரணமா ஒரு முஸ்லீம் மரணிக்க போறாரு. அதிகமா நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவுக்காரங்க, அவங்கதான் பார்க்க முடியும். நம்ம வாப்பா, நம்ம அம்மா, இவங்க முடியாம இருக்கும்போது, இல்ல நம்ம பெத்தா கண்ணா இவங்க மௌத்தா போகும்போது நம்ம பக்கத்துல இருப்போம். அப்ப என்ன செய்யணும்? ஒரு மனிதர் மௌத்தா போகும்போது என்ன செய்யணும்னா, அவங்க உறவுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுருணும். அதே போல அவங்களுடைய இறையச்சமுள்ள நண்பர்கள், தக்குவாவுள்ள நண்பர்கள். என்ன காரணம் கேட்டனா, அந்த நேரம் வந்து ஒரு பதட்டமான நேரம். எவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இல்மு இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல பதட்டம் வந்துடும். 2 விஷயம். ஒரு விஷயம், என்னுடைய குடும்பம் என்ன ஆக போகுது, என் மனைவி, மக்கள், இவங்களை திரும்பி பார்க்க போறது இல்லைனா இவங்க நிலைமை என்ன, எனக்கு அப்புறம் இவங்க நிலைமை என்ன ஆகும், என் தாய் தந்தை என்ன, அவங்க நிலைமை என்ன ஆகும், இந்த ஒரு கவலை. இன்னொரு புறம், எனக்கு என்ன நிகழப்போகுது, எனக்கு என்ன வரப்போகுது, மவுத் ஆக போது தெரியும், எப்படி யார் அந்த எடுப்பா என் உயிரை, எப்படி என் உயிர் போகும். இந்த 2 விதத்துல பதட்டம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புலம்பலை தவிர்க்கிறதுக்கு தான் குடும்பத்தார் பக்கத்தில் இருந்து அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தபடி அவருக்கு உதவி செய்து இருக்கணும். நான் சொல்ற லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், 17 அத்தியாயம் 56 நயவஞ்சகர்களை தவிர, சரிங்களா, வழிகட்டவர்களை தவிர யார் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்காமல் போவார்கள். அப்போ ஒருத்தர் மரணிக்கும் போது அல்லாஹ் மீது ஆதரவு வைக்காம, அல்லாஹ் எனக்கு பண்ணிட்டானே, அல்லாஹ் எனக்கு செஞ்சுட்டானே, இந்த நிலைமையில கொண்டு வந்துட்டானே, என் பொண்டாட்டி பிள்ளை தனியா விட்டுட்டு போறானே அப்படின்ற ஒரு நிலை வந்து அவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு கை செய்யணும். அந்த விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம குடும்பத்தார்கள் பக்கத்தில் இருக்கணும். அவருக்கு பொறுமையா, நிதானமா, அன்பா அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு தனியா விடக்கூடாது, தனிமையில விடக்கூடாது. ஒரு மரணிக்கிற மனிதனுடைய நிலை வேற. ஒரு 7 மாதத்திற்கு முன்பாக போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் என்னுடைய வாப்பா மாட்டானாரு. அவருக்கு வந்து 2 அட்டாக். முதல் அட்டாக், 2 அட்டாக் நல்ல 15 நாள். அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் முடிஞ்சு எக்கோ எடுத்துனா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது வேலை போடுறது இல்லை. என்னன்னா அது ஒரு
எக்கோவுடைய ரிப்போர்ட். அவரோட ஈயர்லாம் அதிகமா இருந்தது, ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அவரால் மூச்சு வாங்க முடியாது, படுத்துட்டு இருப்பாரு. நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, கட்சியில நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள்ல சகோதரர்களே நம்ப மாட்டீங்க, ஒரு 1000 வாட்டி ஃபேனை போட சொல்லுவார், ஆஃப் பண்ண சொல்லுவார். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் சரிப்படைஞ்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவருக்குள்ள என்ன நடந்துச்சு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அவர் சக்கராத் வேதனையை பத்தி, அந்த வேதனை அவர்களுக்கு தான் தெரியும். ஆகையால அந்த நேரத்துல அவங்களுக்கு தனியா விடக்கூடாது, அவங்க கூட இருக்கணும், அன்பா பணிவா பாசமா இருக்கணும். ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல சொல்லி அவங்கள பொறுமையா அவங்கள்ட்ட எடுத்து வைக்கணும். அவங்கள அழுத்தக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க விடுப்பா நான் சொல்ல மாட்டேன்னு வழியில சொல்லிட்டாருன்னா அது கூப்பிடாரு. ஆகையால பொறுமையா சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவர் காதல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருந்தா அவர் மனசு கவனம். அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயமா கை வைக்க மாட்டான், கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு ஆதரிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க பேசிட்டே இருக்கணும். ரூபோட வைக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை. அதாவது யார் இறந்து போறாங்களோ அவங்களுக்கு மேலதிகமா அவங்களுக்கு இறந்து வாசிக்கணும். முக்கியமான விஷயம், இறந்தவங்களை கிப்லா நோக்கி படுக்க வைக்கணும். சரிங்களா? இறந்தவங்களை கிப்லா நோக்கி படுக்க வைக்கணும். இறந்தவங்க பக்கத்துல யாசின் ஓதணும். அதே மாதிரி இறந்தவங்க தானாட்டுல குரான் வைக்கணும். யாராவது புலியல் கடுமையான பெண்கள் இல்ல யாராவது புலியல் கடுமையான ஆண்கள் இருந்தாலும் அந்த அறையை விட்டு வெளியே போயிடணும். இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தலீல் இல்லை, இது எதுக்குமே தலீல் இல்லை. கிப்லா திருப்பி படுக்க வைக்கப்பா, ஊருக்கு போகும்போது இது விதார். தலையில குரான் வைக்கிறது இது விதார். யாசன் வச்சு ஓதிட்டு இருக்கிறது அன்னைக்குதான் குரான் எடுப்பாங்க. குரான் அன்னைக்குதான் மேல கீழே வரும். எப்போ அவர் கல்யாணத்துக்கு வந்த குரான் அது அப்போ 50 ரூபா வெளிவரும். இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயம் என்னது? நம்ம இதில் சொல்லிட்டு அவங்ககிட்ட அவரோட பொறுமையாகவும் பாசமாகவும் அன்பா நடந்துக்கணும். அவருக்கு கலிமா சொல்ல உபதேசிக்கணும். அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தபடியாக அவர் மனிதன் கிடைக்கும். அந்த விஷயத்துக்காக அவர் பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதர் இறந்து விட்டால் கன்ஃபார்ம் டாக்டரை பார்த்துட்டோம், இல்ல நாடு பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டா அது தெரிஞ்சிடும். அவர் சில பேருக்கு சக்கராத்துல இறந்தாங்கன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கும், நினைவு போயிடும், ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிடும். ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு போறது நின்ற உடனே அவங்க தானா இயல்பா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கண்ணில் மூழ்வாங்க, சுயநினைவு இருக்காது. ஒரு கட்டத்தில் அப்படியே அடையணும். இது இயல்பா வயசாக இறந்துக்கிறவங்க, வயசாக இறந்து போறவங்க 70 வயசுல. அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நோய் தாய் போயிடுச்சு, இறந்தாங்க. இப்ப இறந்தவங்க என்ன செய்யணும்? முதல் கட்டமா கண்ணை மூடணும். இறந்தவருடைய கண்ணை மூடணும். அவர் கண்ணை மூடுறதுக்கு அவருடைய தலை ரெண்டு சேர்த்து கட்டி வைக்கணும். சரிங்களா? தாளையும் தலை சேர்த்து கட்டி வைக்கணும். இது கட்டி வைக்கணும்னா வாய் திறக்காம இருக்கு. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. வாய் திறக்காம இருக்கிறது ஒரு 2 நாள் செட் ஆகும் தானா. நீங்க அது கவுட்டாவும் தானே நாளைக்கு இருக்காது, வாய் ஓபன் ஆகும். முதல்ல செய்ய வேண்டியது இந்த விஷயம். இதுல அதே மாதிரிதான் ஒன்னு எடுத்து நைனா பொம்பளைங்க குரான் ஓதுறது, யாசின் ஓதுறது, அவருக்காக உட்காந்து தண்ணி ஓதுறது, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இது ஒரு மூலத்தனம். நம்ம தகுதியில் இருக்க நம்ம இது தவிர்த்துக்கணும். நம்ம தவிர்க்கணும். இது ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்ற நம்ம வீட்டுல தவிர்க்கணும். இன்னைக்கு அதுவும் கஷ்டமா இருக்கு, அதே கஷ்டமான நிலைமையில இருக்குது. நிறைய விஷயங்கள் பிதாத்துன்னு தெரியுது, நம்ம கண் கூட தெரியுது பிதாத்துன்னு, ஆனா தடுக்க முடியல. நம்ம வீட்டுல இப்ப வாப்பா இருக்காரு, எங்க வாப்பா இருந்தாரு, நான் சில விஷயம் சொல்லும் போது என் கூட இருந்தாங்க 5 பேர் பிறந்தவங்க, யாருமே தவிர இல்ல. அல்ல அவங்களுக்கு நேரில் இதாக்கம் அவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க பல விஷயங்கள்ல. ஆனா ஒத்த கால சண்டை போட்டு நின்னேன், இப்படிதான் செய்வேன், இப்படிதான் பண்ணுவேன். இது முதலே தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப நீங்க இதை எதிர்பார்த்திருக்கணும், என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன செய்வாங்க, இதை எதிர்பார்த்திருக்கணும். சரிங்களா? ஜனாதா வச்சபடி இருக்கணும். இப்ப ஜனாதா பொறுத்த வரைக்கும் அழுவுறது, சத்தம் போட்டு அழுவுறது, இது குஃபர். ரசூலுல்லாஹ் 2 விஷயத்துக்கு குஃபர்னு சொன்னாங்க. இது ஒண்ணு, ஒரு மனிதனை அவனது குடும்ப ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவது. அதே போல இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது சத்தமாக, இது குஃபர். இது செய்யக்கூடாது. அழுவுறது தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் அழுதிருக்காரு, அவர் சொந்த மகன் இறந்த போது அழுதாரு. அவரே சொல்றாரு, அல்லாஹ் ஏற்படுத்திருக்க ரஹம், இந்த ரஹமா, அந்த ரஹமத்துடைய ஒரு குணம் தான் அழுவுறது. கண்ணா வந்துடுது, நானா வந்துடுது. அழுவுறது தவறு கிடையாது கண்டிப்பா. ஆனா அது சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சு அழுவக்கூடாது. அழுவுறது மனசுல அழுவுறது தப்பு கிடையாது. சரிங்களா? அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க அந்த இரக்கம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு.
அப்ப நம்ம அழுவும், இயல்பா வரும். ஆனா அதுக்காக சத்தம் போட்டு ஊழ போட்டு பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதை தவிர்த்துக்கணும். முகத்தை அடிச்சுக்கிறது, கல் அடிச்சுக்கிறது, நெஞ்சல் அடிச்சுக்கிறது, துணி பிரிச்சுக்கிறது காப்பாற்றணும். அதே போல முந்தைய காலத்துலாம் ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாருன்னா நிறைய வைக்க மாட்டாங்க, அப்ப அடக்கம் பண்ணிடுவாங்க. லேட்டா உடனே அடக்கம் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய வாப்பா இறந்த போது குஜராத்ல சில சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்க அத்தையெல்லாம். அவங்க கிட்ட சொன்னேன், நைட் 9 மணிக்கு இறந்தாரு, எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. கால் எடுக்க போறேன்னு. அவங்க திட்டினாங்க, ஏன் நைட்டு 11 மணிக்கு எடுத்துட்டு தானே, 11 மணிக்கு எடுத்துட்டு தானே, எதுக்கு நைட்லாம் வச்சிருக்கேன்? அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. நம்ம இடங்கள்ல அப்படி கிடையாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் வைக்கணும், குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 24 மணி நேரம் 30 மணி நேரம் வைக்கணும். அதனால கஷ்டப்ப மாற்ற வேண்டிய ஒரு பழக்கம் வந்துருச்சு. கஷ்டப்பட்டது சுண்ணா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் மாத்திரம் சுண்ணா கிடையாது, அது தலியிலே கிடையாது. ஒரு மனிதன் உயிர் பிரியும் போது முக்குவான், உயிர் எடுக்கப்படும் போது முக்குவான், அந்த கஷ்டத்துல கதையை வெளியே வந்துடும். இப்ப நம்ம அந்த ஜனாதாவை அப்படியே வச்சிருந்தோம்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் வாட வர ஆரம்பிச்சிடும். அதற்காக தான் கட்டப்ப மாற்றோம். கட்டப்புக்கு பேர் என்னது? அடி கழுவுது, இடுப்பு கீழே கழுவுது. இப்ப அதே பெரிய ஒரு சடங்கா போயிட்டாங்க. கசப் மாத்திரத்துக்கு எப்படின்னா சோப்பெல்லாம் வர வச்சு அவர் ஒழிச்சு மூஞ்சி தலை கீழே எல்லாம் குளிப்பாட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. கசப் மாத்திரம்னா அதை சொல்லி காட்டுறேன். ஒரு மனிதன் வயிற்று கழுவி சுத்தப்படுத்தி அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு படுக்க வச்சிருக்கான். அதே போல நிறைய பேர் ஃப்ரீசர் யூஸ் பண்றாங்க. அன்பான சகோதரர்களை எல்லாம் காப்பாற்றணும். அது ஒரு பெரிய ஆதாரம். ஒரு மனிதன் மரணித்த பிறகு உயிரோடு இருக்கும்போது என்ன உணர்வோடு இருந்தானோ அந்த உணர்வோடு தான் இருப்பான். அவனை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, மரணிச்சவரை அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. என் தம்பி வரணும், என் மாமா வரணும், என் மச்சான் வரணும்னு சொல்லி 24 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் 14 மணி நேரம் இன்னைக்கு ஃப்ரீசர் வரவே ஆயிடுச்சு. வைக்கலாம், 8 மணி நேரம் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஃப்ரீசர் இல்லாம வைக்கலாம். பயம் மனசுல ஏதாவது ஆயிட போகுது, வாரம் வந்துட போகுது, வயிறு பசமா இருக்கு, வயிறு வெடிச்சிட போகுது, இப்படி பயம் மனசுல பஸ்பஸா. இதனால ஃப்ரீசர் வைக்கிறது கடமை போயிடுச்சு. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து பாருங்க, 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து பாருங்க, அந்த கஷ்டம் தெரியும். அதனால தயவு செய்து ஃப்ரீசர்ல இருக்கிற பழக்கத்தை எடுத்துருங்க. 8 மணி நேரம் வைக்கலாம், 10 மணி நேரம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஒரு ஜனாதாவை 10 மணி நேரம் வைக்கலாம், ஒன்னும் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் ஒன்னும் ஆகாது. ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தாருன்னா அதை முடிஞ்சதுக்கும் சீக்கிரம் எடுக்கிறது நல்லது. ஆனா ஃப்ரீசர்ல வைக்கிறத தவிர்த்துக்கணும். யாரானாலும் சரி வந்து பார்த்து என்ன பண்ண போறாங்க, இருக்கு மட்டும் பார்க்கணும். மவுண்ட் அப்படி ஒண்ணு பண்ணப்படுறது இல்ல. மவுண்ட் ஆன பிறகு வரது எதுக்கு தெரியுமா? அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் கொடுக்க, அவ்வளவுதான். இவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க? வாழ்க்கை பிறகு தான் பார்த்துருந்தாங்க. நோயப்பட்டு பட்டுக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. மவுத்தான பிறகு நான் பார்க்கணும், ஜீதார் பண்ணணும். இது தப்பான ஒரு வழிமுறை. இது பண்ணாதீங்க, இதுக்கு கடை கொடுக்காதீங்க. ஒரு நாள் தான் அவர் துரோகம் அப்புறம் இருந்தாரா, அதற்கு ஜனாதா, அப்புறம் இருந்தாரா, மகிழ்ச்சி ஜனாதா முடிஞ்சதுக்கு ஜனாதா பக்கத்துல கேட்டாரு இருக்கு. சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளே. இது வந்து சரியா இருக்கு, முடிஞ்சதுக்கும் பக்கத்துல வைங்க. இது வந்து இந்த கட்டத்துக்கு சொன்ன. அடுத்தது குசுல் என்னன்னா, நமக்கு எப்படி குளிப்பாட்டுறோமோ குளிப்போமோ. கடமையான குளிப்பு தெரியல, கடமையான குளிப்பு எப்படி குளிப்போம்? கடமையான குளிப்பு எப்படி குளிப்போம்? முதல்ல என்ன செய்யணும்? உரு செய்யணும். சோ அவர் உரு வச்சுட்டு குளிப்பாட்ட வேண்டியதுதான். குளிப்பாட்ட பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இதற்காக கஸ்தால் வச்சிருப்பாங்க. கோவிட்ல கஸ்தால், ஆண் கஸ்தால், பெண் கஸ்தால். ஏன்னா குசுல் கொடுக்கிறவன் எதுக்கு? நம்ம வாப்பா, நம்ம அண்ணன், நம்ம மாமா, நம்ம பொண்ணாம யாரும் பண்ணுவா? எதுக்கு இந்த நிலைமை இருக்குது? முஸ்லீம் சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதே மாதிரி குளிப்பாட்டுறாங்கன்னா அவங்க ஒரு இறக்கமா பண்றது. நீ ஜனாதா குளிப்பாட்டுறியாடா அப்படி வரை கேட்கறாங்க நம்மள கேள்வி. நம்ம நண்பர்களே, ஜனாதா குளிப்பாட்டுறோம்னா நீ இப்படி இழிவா கேட்கறாங்க. அதோட நன்மை அவனுக்கு தெரியாது. நம்மளாலதான் பாருங்க. அதனால ஜனாதா முழுக்க நம்ம குளிப்பாட்டுறது தான் சிறந்தது. சரிங்களா? இப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு கேட்டுவேன். அதற்கு பிறகு நீங்க வந்து 1 முறை 2 முறை 3 முறை ஜனாதாவோட குளிப்பாட்ட கலந்துக்கோங்க, பாருங்க எப்படி குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் நீங்க கலந்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு லேசாகும். நியத்து வைங்க, இதே நியத்து வைங்க. என் மாப்பாவுக்கு நான் தான் ஜனாதா குளிப்பாட்டணும், என் மச்சானுக்கு மாமாவுக்கு நான் தான் ஜனாதா குளிப்பாட்டணும், எங்க அப்பா இருந்தாலும் நான் தான் ஜனாதா குளிப்பாட்டணும். இப்படி நியத்து வைங்க. அல்லாஹ்
அதான் சிறந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான. அது ஹக்கு, உங்களுடைய ஹக்கு. அதை விட்டு கொடுக்காதீங்க. யாரும் 5000 2000 பணம் பிரச்சனை கிடையாது. அந்த நன்மை இழந்துடுறீங்களே, எவ்வளவு பெரிய நன்மை அது. ஆகையால் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனாதா உள்பாட்டும் போது அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல வயிற்றை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அந்த ஜனாதாவுக்கு உழு செய்துட்டு அதுக்கு பிறகு உள்பாட்டணும். இப்போ உழு செய்யறதுல 2 விஷயம் இருக்குது. அதே என்ன வருதுன்னா, அவர்கள் உழு செய்யும் இடத்திலிருந்து ஆரம்பிங்கள் வருது. சரிங்களா? சில பேர் சொல்ற அறிஞர்கள் உழு செய்வது அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ உடுப்பாட்ட ஆரம்பிக்கும் போது தலையில இருந்து ஆரம்பிக்கணும். உழு எங்க ஆரம்பிப்போம்? அப்ப உழு செய்யணும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அதிகபட்சமா அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, முஸ்தஹப் செய்யறது தவறில்லை. தவறில்லை. நம்ம எப்படி குசூல் பண்ணுவோமோ அப்படிதான் அவருக்கு குசூல் கொடுக்கணும். அவர் குசூல் பண்றதுக்கு ஒரு செய்யறாரு, அதே மாதிரி குசூல் கொடுக்கணும். அவரு வளமையா பச்சை தண்ணி குடிக்கிறவரா, பச்சை தண்ணி குசூல் கொடுக்கணும். வளமையா சுடுதண்ணி குடிக்கிறவரா, சுடுதண்ணி குடிக்கணும். இது ஒரு பழக்கமாக்கிட்டாங்க. சுடுதண்ணி தான் குசூல் கொடுக்கணும். இதுவும் தவறான ஒரு கணக்கு. அப்படி கிடையாது. அதே போல தண்ணி எடுத்து வாரி வாரி ஊற்றுவாங்க, கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தண்ணீரை வீணாக்காதீர்கள். ஆத்துல ஒரு தண்ணியா இருந்தாலும் அளந்து பண்ணுங்க. அதேதான் இங்கேயும். தண்ணியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல தலையை கழுவணும், அப்புறம் இடது புறத்துல இருந்து ரைட் சைட்ல இருந்து கழுவ ஆரம்பிச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு மேல் பக்கம், அப்புறம் கீழே ரைட் சைட்ல காடு, அப்புறம் லெஃப்ட் சைட்ல காடு. அவ்வளவுதான். எவ்வளவுதான் சோப்பு இல்ல ஷாம்பு, ஷாம்பு கரைச்சி வச்சுட்டு இது 2 வச்சுட்டு போதும், பிறகும் தேவையில்லை. சரிங்களா? இதுதான் சொன்னா. 1 முறை 3 முறை 5 முறை 7 முறை. இது கட்டாயம் கிடையாது. ஊத்த எங்க சுத்தமா கிடையாது. ஒரு இடத்துல சுத்தமா தலையில இருந்து கால் வரைக்கும் நனையணும். இதுதான் உணவு செஞ்ச பிறகு தண்ணி ஊத்துறோம்ல, நமக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் நினைக்கணும். முடிஞ்சு போச்சு. சோப்பு கூட போட தேவையில்லை, அவசியம் கிடையாது. நம்ம போடுறோம். சரிங்களா? இதுதான் உணவு. இந்த உணவு செஞ்ச பிறகு கடைசியா 3ஆம் தண்ணி ஊற்றும் போது, 5ஆவது தண்ணி ஊற்றும் போது தண்ணியில கற்பூரம் கலந்துட்டாங்க. அதே போல இறந்த இலை சிதறு. ஹதீஸ் என்னன்னா, அவருடைய மகள் இறந்தது உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை குளிப்பாட்டுங்க. 1 முறையோ 3 முறையோ சேவைக்கேற்பு குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டும் போது சிதறு என்னும் ஒரு வாசனை இலை, சில பேர் தாமரை இலைன்னு சொல்றாங்க, அந்த இலையை போட்டு குளிப்பாட்டுங்க. கொஞ்சம் கற்பூரம் போட்டு குளிப்பாட்டுங்க. கற்பூரம் போடுறதால உடம்பு இறுகிடும், கஃபன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி வாசனையும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, சந்தனம் போடுறாங்க. சந்தனம் போடுறாங்க. கூடவே மல்வெட்டு தெரியுமா, மல்வெட்டுன்னு நலங்கு மாவு அதையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் இறக்கி கரெக்டா கஃபன்ல எந்த வாயிலாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் குப்பை பண்ணிட்டு இங்க ஏறினா நேரம் வெளிப்படுவாரு. இதெல்லாம் சில தௌஹீத் அறிஞர்களை என்ன சொல்றாங்க தெரியுமா, சந்தனன்றது என்னது, சந்தனம் என்னது, வாசனை பொருள் தானே, உபயோகிச்சு போடுமே. கிடையாது, அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுண்ணா சிதறுன்ற அந்த இலையும் இதுதான் கற்பூரம் தான். கற்பூரம் கிடைக்குதா? இப்போ உங்களால கற்பூரம் கிடைக்குதா? அப்ப எதுக்கு வேற பொருள்? வாசனை பொருள் தான். கற்பூரமே இல்ல, கற்பூரம் கிடைக்கவே இல்லை, அப்ப நம்ம சந்தனம் போடலாம், வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். கற்பூரம் நமக்கு எளிதா கிடைக்குது. அப்ப எதுக்கு மற்ற பொருள் பண்ணும்? சுண்ணா நம்ம கடைபிடிக்கிறோம்ல, சுண்ணா கடைபிடிக்கணும் என்ன இருக்கும்ல, அப்ப அதுவும் பண்ணுவோம். இது ஒரு 3 முடிஞ்சு. இதுக்கு அடுத்தது கஃபன். கஃபன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், நான் சொல்லி காட்டுறேன். இயல்பா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, யமனிலிருந்து கொண்டு வரப்பட்ட 3 துணிகள், காட்டன், அதுல இருக்கிற ஒரு மிருதுவான சாஃப்டான துணி, 3 துணி வச்சுதான் அவங்க கஃபனிட்டாங்க. பேஸ் ஒரு துணி வரும், அதுக்கு மேல 2 துணி வரும். சரிங்களா? இடுப்புக்கு, அதாவது தொப்புளிலிருந்து முட்டி கீழே அது வரைக்கும் ஒரு துணி, அவ்வளவா மறைக்கிற மாதிரி, மேல்புறம் மறைக்கிற மாதிரி ஒரு துணி. 3வது துணி ஷீட்டு, கீழே இருக்க ஷீட்டு பண்ணி காட்டணும். இதுதான் கஃபன், இதுதான் சுன்னா. ஆனா இன்னைக்கு வரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம எப்படி ஆடை நெருமோ, எப்படி பட்டை போடுறோமோ, எப்படி ஜிப்பா போடுறோமோ, அதே மாதிரி அவருக்கு ஒரு ஜிப்பா தைச்சிருக்கும். தைக்கிறது இல்ல, கிழிச்சிருக்கும். துணியை 2ஆ மடிச்சுட்டு
அதை கழுத்து பண்ணி கிழிச்சிட்டு ஜிப்பா மாதிரி போடுறாங்க. அதை நிறைய அறிஞர்கள் ஏற்றுட்டு இருக்காங்க, தப்பு இல்ல, செய்யலாம். அவர் முதல்ல எப்படி பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி பண்ணுங்க. ஆனா சுண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தைக்கப்படாத, கிழிக்கப்படாத, ஆர்டர் பண்ணப்படாத 3 துணிகள், 3 துணி. இது கீழ் துணி, முதல் துணி. இது அதுக்கு மேல லோவர் ரோடு, கீழே இருக்க துணி. இது அதுக்கு மேல அப்பர் ரோடு. முதல்ல இந்த 3 துணி அமைச்சு வச்சுக்கிட்டு ஜனாதா மேல படுக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீழ் துணியை மடக்கிறோம், அப்புறம் மேல் துணியை மடக்கிறோம், 3வது துணியை மடிச்சிடணும். அவ்வளவுதான். அதுபோல 4 கயிறுகள், மேல ஒரு கயிறு, கீழே ஒரு கயிறு, நடுவில் 2 கயிறு, உடம்பு மொத்தம் 4 கயிறு. அவ்வளவுதான். அதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா ஜனாதா குளிப்பாட்டுறது பெரிய கம்பசுத்தம் கிடையாது, சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். என்ன மக்களுக்கு பயம் வந்துச்சு, மக்களுக்கு பயம் வந்துச்சு. அடிப்படையிலே ஒரு ஜனாதா ஒரு வருஷம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சின்ன வழியில் ஒரு பகுதியில் கிட்ட அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன், கஷ்டம் மாத்த போனாங்க, கூப்பிட்டாங்க. 70 வயசுக்காரு, வீட்டுல இடம் கிடையாது, ரொம்ப சின்ன நெருங்கினா ஒரு சீட்டு கீழே இருக்காங்க. உள்ள வர முடியாது, கீழே இருக்குங்க. கீழே இருக்கு கஷ்டம் மாத்தணும். கஷ்டம் மாற்றும் போது உட்கார வச்சோம், வயிற்று அழுத்தணும், வயிற்று அழுத்தின அழுத்தின சத்தம் உண்டு, எல்லாம் ஓட்டாங்க. அதுவும் பிடிக்க முடியல, இமால ஓடிட்டாரு. அந்த பள்ளி மாலை எனக்கு ஒரே பிடிப்பு அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் மெல்லமா வராங்க. என்னாச்சு இருக்காரு ஒண்ணு எப்ப அவர் போயிட்டாரு, உள்ள காத்து வெளியே வருது, பயம் மக்கள். அதாவது நம்ம தான் தப்பா பண்ணிடுவோமா, நம்ம தான் தப்பா செஞ்சிடுவோமா, நம்ம எதுவும் தப்பா செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி தப்பு நடந்தாலும் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பவன் மேலும் அடுத்த வாட்டி தெரிஞ்சுக்கு. அவ்வளவு ஆகிய பழகுங்க, இத பழகுங்க, சாதாரண விஷயம், இதை பழகுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், குளிப்பாட்டத்துக்கு சொன்ன ஒரு ஜனாதாவை குளிப்பாட்டு தந்தார் அவர் அமானிதம் பேணக்கூடியவராக இருக்கணும். ஜனாதா எந்த நிலையில வேணா இருக்கலாம். நிறைய நாள் பெட்ல பட்டிருந்தாங்கன்னா அடிப்புண் வரும், பெட்ஷூட் வரும். பெட்ஷூட்னா பின்னால தெரியுதா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே பேசக்கூடாது. ஜனாதாவை பற்றியான விஷயங்களை வெளியே பேசக்கூடாது. இதுல நல்லா உங்களை காப்பாற்றணும். அதனால ஜனாதாவை யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க அமானிதம் பேன்றவங்களா இருக்கணும். அவங்க நல்ல மனிதனா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், முஸ்லீம் முறையில ஜனாதாவை குளிப்பாட்ட தெரியணும். சுண்ணாவா எது சுண்ணான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? உடனே ஒன்று பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றும் போது அஷது என்னன்னே தெரியாது, எதுக்குடா சொல்ற, எதுக்குடா கட்டுறா, தலிகளை அவன தெரியாது, நகசாட்டு தான் பண்ணுவான். அவனை அடிச்சு விடாம வாயில வந்துடும். சந்தனை கூட சண்டை போடுவான், சந்தனை கூட அல்லாட்ட பதில் சொல்லணுவான். இவர் பண்றது இவர் லாயில இருந்து இவன் பதில் சொல்லணுவான். இல்ல காப்பாற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாரும் காப்பாற்றணும். சரிங்களா? பெண்களுக்கு கஃபன் நான் நேற்று சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கான கஃபன் வேற விஷயம். நமக்கு எப்படி 3 பீஸும் அவங்களுக்கு 5 பீஸ். கீழே ஒரு பீஸு, இடுப்புக்கு மேல ஒரு பீஸு, மேல ஒரு பீஸு, மார்பகத்துல ஒரு சின்ன பீஸு, தலையில ஒரு ஸ்கார்ஃப், முடிய நல்லா வாரி விட்டுட்டு 3 எடுத்து நல்லா ஜடை போட்டு பின்பற்றி விட்டுருவாங்க. இதுதான் பெண்களுக்கான கஃபன். இதுதான் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குள்ள போட்டு எல்லா மண்ணையும் போடுறதுக்கான அவசியமே கிடையாது. வெறும் இந்த கற்பூரம் கூட தேவைப்பட்டா இதில் போடலாம், அத்தர் நல்ல வாசனைகள் அத்தர் போட்டுக்கலாம். அந்த ரோஸ் வாட்டர் தெளிக்கிறது, ரோஸ் வாட்டர் அடிக்கிறது. ரோட்ல போகும்போது இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரோட்ல ஒரு வண்டியை போட மாட்டாங்க, ரோட் ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னே தெரியல. ஒரு முஸ்லீம் ஜனாதா போச்சுன்னா அமைதியா போகணும், சுத்தம் இல்லாம போகணும். கலிமா சகாதா இன்னொன்னு சாகாதா நோவாடுங்க. இதுதான் நிலைமை. தேவை கிடையாது, அப்படி ஒரு தலீலே இல்லை. அஷதுல்லா இல்லாம சொல்லிட்டு போறாங்க. என்ன தலீல் காட்ட சொல்லுங்க? தலீலே கிடையாது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். ஜனாதா விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா வடக்கம் பண்ணும்போது எல்லா சஹாபாக்கள் அந்த ஜனாதாவை பற்றி பெருமையா பேசினாங்க. ரொம்ப நல்லவர், நல்ல தொழில் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாகிவிட்டது, அவசியமாகிவிட்டது மன்னிக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஜனாதா, அந்த ஜனாதாவை பார்த்து மக்கள் இழிவா பேசினாங்க. இவர் சரியில்லை, இவர் தொழில சரியில்லை, இஹ்லாஸ் இல்லைன்னா அப்ப தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியமாகிவிட்டதுன்னு. இப்போ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ரெண்டுக்குமே இதுதானே சொன்னீங்க, என்ன சொல்ல வரீங்க? அப்ப சொன்னாரு, எப்போ நீங்க அவரை பெருமைப்படுத்தினீங்களோ, அவரை பற்றி பெருமையா பேசினீங்களோ, அவருக்கு சொர்க்கம் கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுக்கு வாஜிப் ஆயிடுச்சு.
எப்ப இவரை பத்தி இழிவா பேசுனீங்களோ இவரை நரகத்தில் போட்டு வாலிபர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தான் சாட்சிகள். ஆகையால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது குறைகளை பேசாதீர்கள். புரிஞ்சு வரைக்கும் அவன் குறைகளை விட்டுருங்க, நல்லதாக பேசுங்க. அவருடைய ஒரு ஜனாதா இறந்து விட்டால், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய நல்ல முறையில் அவருக்கு செய்த அடிப்படை விஷயங்களை செய்துவிட்டு அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு கஃனிட்டு அவருக்கு ஜனாதா தொழில் நடத்தி யார் ஒருவர் அமானிதமாக பேணுதலோடு இருக்கிறார்களோ அவர் ஒரு பிறந்த குழந்தையை போல் சும்மா அவங்க அழிச்சு பாருங்க. அவ்வளவு நன்மை இல்லை. சும்மா ஜனாதா குளிப்பாட்டத்தில் பேணுதலா இருக்கும். இந்த விஷயத்தை வெளியே போய் சொல்லக்கூடாது. பெருமைக்கு வெளியே போயிட்டு கிட்டக்க புண்ணு வந்ததுப்பா, நான் தான் காட்டம் நோக்கி அடைச்சேன், ஒரே ரத்தமா வந்தது, இப்படிலாம் பேசவே கூடாது. அப்படி பேசுறவங்களா இருந்தா தயவு செய்து குளிப்பாட்டாதீங்க. ஏன் தெரியுமா? நன்மைக்கு பதிலா தீமை வாங்கிட்டு போயிடுவீங்க. நன்மைக்கு பதிலா தீமை வாங்கிட்டு போயிடுவீங்க. நல்லா காப்பாற்றணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் செய்முறை பார்ப்போமா? சொல்லு. இது பேஸ் சரியா? இந்த பேஸ வந்து நீங்க வைக்கும்போது கிளிக்கும் போது குறைஞ்சது அங்க 1.5 அடி இங்க 1.5 அடி இருக்கணும். சரிங்களா? ஆள் 5 அடின்னா நீங்க வந்து 9 அடி கிளிக்கணும். 9 அடி வரணும். ஏன்னா 5 அடிக்கு ஆளுக்கு துணி போடும்போது 6 அடி ஆயிடும். இப்ப 2 அடிக்கு நமக்கு பிடிமானத்துக்கு வரும். இந்த பேஸ் வந்து 1ஆ வைக்கலாம் இல்ல 2ஆ வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் 2ஆ வைக்கிறாங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப வலுவா இருக்கும், அப்ப தூக்கத்துக்கு வசதியா இருக்கும். முனையை பிடிக்க தூக்கத்துக்கு நம்ம வசதியா இருக்கும். அதுக்கு 2 துணியா இருப்பாங்க. சரி, ஆனா சுண்ணத்து 3 துணி தான். திருவிழா வலிவுறுத்துறதுனா சுண்ணா எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேஸ். இடுப்பு கீழே ஒரு துணி வெட்டி கை வச்சு இடுப்பு கீழே துணி, இந்த துணியில கீழே ஒருத்தம் முடிக்கணும், மூடணும். துணியை 3 துணி, ஒரு துணி பேஸ், கீழே கைலிக்கு ஒரு துணி, மேல ஒரு துணி, சித்திர மாதிரி வரும். துண்டுடுங்க, சின்ன துண்டுடுங்க, ஏதாவது துண்டுடுங்க, ஒரு துண்டுடுங்க. மேல ரெண்டா மடிச்சுக்கிட்டு 4ஆ மடிச்சுக்கிட்டு இந்த கார்னரை வெட்டினீங்கன்னா கழுத்து ரெடி ஆயிடும். இது பெரிய சமப்பட வேணும். இது வெட்டணும் என்ன போதும், கழுத்து ரெடி ஆயிடும், தூக்கி விடலாம். இதெல்லாம் வெட்டிருக்கேன். சரிங்களா? இப்படி போட்டுக்கிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. கட்டிடுங்க, கட்டிடுங்க.
செட் பண்ணிட்டு கப்பனை 3ஆம் முடிச்சு தோற வைங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கணும். முதல்ல கப்பனை கிழிச்சு நீல வச்சு ஒரு துணி, 2 துணி, இடுப்புக்கு ஒரு துணி, தலைக்கு ஒரு துணி போட்டு அதுக்கான அந்த கட்டை வச்சு அதை கட்டி மடிச்சு வரும் வச்சு. அதெல்லாம் 7க்கு 7 தான் சுண்ணா. ரசூலுல்லாஹ் பண்ணது 7க்கு 7 அடி. 7 பண்ணாங்க. நமக்கு அப்படி தேவையில்லை. நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி இது கபர் தோன்றோம்ல, கபர் ஆளு வந்துதான் தோன்றும். அதே மாதிரி துணியை நீங்க பார்த்துட்டு பிரிச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? ஆளுக்கு 14 மீட்டர், பெண்களுக்கு 16 மீட்டர். அவருக்கு தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்கணும்னா அவங்க மறைக்க, துடைக்க, கிளவுஸா யூஸ் பண்றதுக்கு தேவைப்படும். பாட்டியா முடிச்சா இல்ல உட்காரிச்சுட்டு இறங்கல இல்ல வைத்த மெல்லமா 3 வாட்டி அடிச்சு விடுங்க, 3 வாட்டி அடிச்சு விடுங்க. படுக்கைங்க, திருப்பி உட்காரைங்க, திருப்பி அடிச்சு அங்க விட்டீங்களா படுங்க. ஜனாதா கஷ்டப்பட்டு விடாது. அதுக்கு அடுத்தது ஜனாதா திருப்பி அடி கழுவணும். அடி கழுவும் போது ஒரு துணி கிளவுஸ் மாதிரி எடுத்து கட்டிக்கோங்க. இல்ல கிளவுஸ் போறாலும் தப்பு கிடையாது, டிஸ்போசல் கிளவுஸ் போறாலும் தப்பு கிடையாது. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கால் இருக்குங்களா, கால் மேல காலை போட்டுட்டு திருப்பினீங்கன்னா அழகா திரும்பிடும். ரொம்ப திருப்பி தேவை, ரொம்ப திருப்பி தேவை. லைட்டா திருப்பால போதும் உங்களுக்கு அடி தெரிஞ்சிடும், அடி வந்துடும் கையில. இன்னொரு விஷயம், ஜனாதா குளிப்பாட்டு ஜனாதா துணி எல்லாத்தையும் கஷ்டமாட்ட படிக்கிறதுதான் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு தொப்புல இருந்து 3 வரைக்கும் அவ்வளோ இதை மட்டும் தான் மறைக்கணும். இது கண்டிப்பா மறைச்சிடணும். மறைச்சு வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி கஷ்டம் மாத்தது புரியுதா? எப்படி சொல்லுங்க? துணி எல்லாத்தையும் கிடைச்சிட்டு அவ்வளோ மட்டும் ஒரு துண்டை போட்டுட்டு உட்கார வச்சுட்டு ரைட் சார் கீழ் சார் உட்காரிங்க. கீழ் பக்கமா அழுத்தணும். நல்ல கீழ் பக்கமா அழுத்தி விட்டீங்கன்னா 2 கட்சி அழுத்தலாம். அழுத்தி விட்டீங்கன்னா ரைட்ல இருக்கிற அந்த கழிவுல வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே படுக்க வச்சுட்டு கால் மேல காலை போட்டு திருப்பிட்டு கழுவிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 2வது திருப்பி கழுவிட வேண்டியதான். 3வது முறை கிளவுஸ் வச்சுக்கிட்டு படுங்க. அவர் அந்த 2 உறுப்புகள் அதெல்லாம் துணி கீழே சுத்தமா கழுவி விட்டுருங்க. அவ்வளவுதான் கட்டல். கட்டத்துல எந்த வேலையும் கிடையாது. அவர் உறுப்பு வேண்டியது சோப்பு கீப்பு எதுவுமே தேவையில்லை. அடி கழுவி விட்டோமா, சுத்தமா தொடச்சு விட்டோமா, நல்ல வேட்டி வீட்டுல இருக்கிற வேட்டி நல்ல வேட்டி எடுத்து போட்டு விட்டுருங்க. முடிஞ்சவங்க வெள்ளை வேட்டியா போடுங்க. வேட்டியை போட்டுட்டு மேல துணியை போட்டு விட்டுருங்க. துணியை போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். போட்டு விட்டுருங்க. கைய சைட் வச்சிருங்க. காலு முடிஞ்சா கட்டி வைங்க. அவசியம் கிடையாது, கட்டி வைக்கலாம். சின்ன சின்ன கட்டி வைக்கலாம். கால் விரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தாழைய மறக்காம கட்டணும். சரிங்களா? முழுக்க கண்ணை மூடிட்டு தாழையும் இது ஒரு விஷயம். உசூலுக்கு கணிக்கிறல்ல தமிழ் தெரிய வராது. வலதை முதல்ல தலைதான் தலை, பின்புறம், தாடி, முகம் எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் கழுவுங்க. சுத்தமா முதல்ல தலையை கழுவுங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. முடிஞ்சா காட்டன் பஞ்சு நினைச்சிட்டு வாய் மூக்கு இதுக்கு முன்னால மன்னிக்கணும். அதை பாருங்க, ஒழு செய்யணும். ஜனாதாக்கு ஒழு செய்யணும். முதல்ல ஒழு இதை வச்சுட்டு தண்ணி ஊத்துருங்க. அவ்வளவுதான். 2 கை சேர்த்து வச்சுட்டு இந்த 2 கை சேர்த்து வச்சுட்டு ஒழு செய்யுங்க. முதல்ல கையெல்லாம் கழுவி விட்டுருங்க. கையை கழுவி விட்டுருங்க. அடுத்தது முகத்தை வாயில ஊற்றக்கூடாது, மூக்கு ஊற்றக்கூடாது. அதனால 2 பஞ்சு வச்சுட்டு வாயில இருக்கிற பல்லுக்கு சுத்தம் பண்ணலாம். கழுவி விட்டுனா மூக்கு சுத்தம் பண்ணலாம். அவ்வளவுதான். ஏன்னா வாயில தண்ணி போகக்கூடாது. அடுத்த முகத்தை கையில தண்ணி எடுத்துட்டு முகத்தை அழுத்தி விடுங்க. 5வது 2 கை, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விடுங்க. காலை கழுவி விடுங்க. ஒது பண்ணுவோம்ல அதேதான். என்ன வாயிலும் நாசிலும் தண்ணி போகக்கூடாது. அதுக்கு பதிலாக பஞ்சு வச்சு சின்ன பஞ்சு வச்சு சுத்தம் பண்ணி விடுங்க. சொல்லுங்க. இது அப்புறம் நான் சொன்ன மாதிரி தலை ஃபர்ஸ்ட் தலையில சுத்தமா எல்லாருக்குமே
இந்த ரைட் சைடு வலது பக்கம் இருக்க கை, அப்புறம் இடது பக்கம் இருக்க கை, அப்புறம் இந்த காலு, அப்புறம் இந்த கால். இது ஒரு முறை ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சு. இது போல 3 வாட்டி பண்ணலாம், 5 வாட்டி பண்ணலாம், 7 வாட்டி பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணி உங்களுக்கு போதுமானது தெரிஞ்சாலே போதும். 3 வாட்டி பண்ண அவசியம் கிடையாது. கற்பூரம் நல்ல கலந்துக்கலாம், இது பண்ணலாம். இந்த இறந்தையில போடுவாங்க, இப்பெல்லாம் இறந்தையில அதை போட்டுப்பாங்க, இதை கற்பூரம் போடுவாங்க. இது ரெண்டும் சுண்ணான்னு சொல்றாங்க. அது வழக்கமா சுண்ணான் வரது வந்து தாமரையில தான் வருது, இளந்தையில வரல. இளந்தையில போடுறாங்க, இப்ப வளமையா இருக்கிறது. இதுதான் குறிப்பாட்டுறது. இதுதான் சந்தேகம் எடுக்காதீங்க. சொல்லுங்க, தேவையில்லை, எடுக்கூடாது, எந்த முடிவு எடுக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நகத்தை சுத்தப்படுத்துறது, நகத்தை வெட்டுறது, முடி எடுக்கிறது, இது எல்லாம் அவர் முடியாத நேரத்திலே பண்ணிடணும். சுகாதாரம் நான் சொன்ன ஒரு ஜனாதாரத்தை வந்ததுன்னு, அந்த ஜனாதாரம் 22 வயசு பெரியவரு மற்ற ஜனாதாரத்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு சுத்தமா சொன்னாங்க, அவ்வளவு சுத்தமா இருந்தது ஜனாதா, அவ்வளவு ஒரு நிஜத்தில் அவ்வளவு அழகா இருந்தது பார்க்க. அப்போ நம்ம எப்படி வச்சுக்கிறது தான் நமக்கு எப்படி சொல்றது தெரியாது, நல்லா காப்பாற்றணும். அதனால நம்மளுடைய பாப்பா, நம்மளுடைய தாத்தா, அப்ப நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும், பேருந்தெல்லாம் பார்த்துக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். ஜனாதாவை பத்தி பயப்படக்கூடாது, ஜனதா பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கடப்பாக்கத்துல வராங்க லாரியில, ஊர் வந்து ஹரியானால இருந்து வராரு, சென்னைக்கு வராரு. கடப்பாவில நின்றுட்டு இறங்கி ஒண்ணுக்கு வராரு, நம்ம தான் யூடிக்காரு ஒண்ணுக்கு வராரு. ஒன்று பிடிக்காது தெரியும், போட்டான் பாட்டிலே காலி. நேற்றுக்கு நைட்டு இறக்குறேன், ஏசியா விஞ்ஞான மேட்ச் நடக்குது. நான் சொல்லல, அவர் தம்பி சொன்னாரு. அப்போ இது முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஜனாதார வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஓனர்லாம் வந்துட்டாங்க. பாடியை யூபி எடுத்துட்டு போயிருக்காங்க. சென்னை மீனம்பாக்கம் கொண்டு வராங்க. செவ்வாய்க்கிழமை நேரத்தில் நடந்தாரு, திங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செவ்வாய்க்கிழமை கொண்டு வராங்க. கடைசி நேரத்தில் ஏர்போர்ட் தான் ஃபார்மாலிட்டி ஒத்து வரல, திருப்பி அனுப்பிச்சிட்டான், முடியாதுட்டான். எத்தனை இங்க ஒரு மோசம் ஜெமினியாங்க புதன்கிழமை காலையில் நம்ம கிட்ட வந்தாங்க. யாரா யூனிட் பள்ளி சொல்ற புத்தகம் கற்றுக்கொள்ள டைம் இல்லை, இங்கே நாங்கள் அடங்க முடியாது. நாங்கள் சரி வச்சுட்டோம். மூவி முஸ்லீம் தவிர சரி பண்ணலாம் சொல்லலாம் ரெடி பண்ணிட்டோம். 2 வயசு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் காப்பாற்றணும், நிக்கவே முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நான் ஆசையா இருந்தேன். நான் சொன்னேன், ஒரு போஸ்ட் பண்ண முடியாம பரவாயில்ல, நான் குளிப்பாட்டேன், குளிப்பாட்டிருக்கேன். மர்டர் ஆன பாடியும் குளிப்பாட்டிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன பாடியும் குளிப்பாட்டிருக்கேன். போஸ்ட் பண்ணணும் பிரச்சனை இருக்கு, கவலை இல்லை, நான் குளிப்பாட்டேன். ஆனா நல்லா காப்பாற்றணும், நாளைக்கு கிட்டே போக முடியும், நிற்க முடியல. 2வது நாள் அகம்பகுதியில பதட்டம் உருவாச்சு, தளத்தில் போயிடுச்சு. எல்லாருமே வந்து புதுசா நம்ம பள்ளி கட்டியிருக்கோம், பள்ளி புதுசா கட்டியிருக்கோம். கீழே பார்க்கிங் வந்து ஜனதா வச்சிருக்கோம். ஃபுல்லா அந்த தெருவு வாட வரணும்னா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு யாரு இவங்க என்ன பண்றாங்கன்னு பயம் வந்துச்சு எங்களுக்கு. அதனால ஒண்ணு எடுத்துட்டு எல்லாம் காப்பாற்றணும், நமக்கும் நோக்கு வரும் இன்ஷால்லா. அதனால நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம மாமா இறக்குறாங்கன்னா முடிஞ்ச ஜனாதார சுத்தப்படுத்தி, அது ஒரு மனித கூட இருக்கும்போது அவர் ஜனாதாரம் ஆடக்கூடாது. அதுக்கு முன்னால அவர் சுத்தப்படுத்தி வைக்கணும். அவருடைய கால் நயங்க ஒட்டிடுறது, அவருடைய அந்தரங்க முடிகள் எடுத்துறது, இதெல்லாம் அவங்க மனைவியோ இல்ல நேரமான பெண்களை வச்சு வச்சிடணும், செஞ்சிடணும். இல்ல ஒரு நாம செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஆண் ஜனாதாவை ஆண் குளிப்பாட்டணும், பெண் ஜனாதாவை பெண் குளிப்பாட்டணும். கணவன் மனைவி ஒருத்தர் குளிப்பாட்டலாம். அதற்கு செஞ்சிருக்காங்க. வேற யாரும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினார். அவங்க வசியத் செஞ்சுட்டாங்க. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மனைவி குளிப்பாட்டினாங்க, மகனோட சேர்ந்து. இது ஆதாரம் இருக்கு. நம்ம மக்கள் சொல்றாங்க, குளிப்பாட்டுறதுக்கு முன்னாலேயே எப்பா பெண்கள் பார்த்துட்டு போயிடுங்க, அப்புறம் பார்க்க கூடாது. குளிப்பாட்டிக்கு அப்புறம் யாரும் பார்க்க கூடாது, பெண்கள் பார்க்கவே கூடாது. இது ஒரு கனவு வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது. அதாவது ஜனதா தொடக்கூடாது, அப்படியும் கிடையாது. ஜனதா தொடலாம், ஜனதா தப்பு இல்லை. சின்ன பேர் பசங்க இருக்காங்க, எங்க மாமா மோதப்படாது, என் பொண்ணு நைட்டு பசங்க எல்லாம் வந்து கட்டி வச்சுருங்க, முத்தம் கொடுக்குறீங்க. நேரம் முதல்ல முத்தம் கொடுக்குறேன். அது தப்பு கிடையாது. உட்காந்து செல்லக்கூடாது, ஜனதா கஷ்டப்பட்டு கூடாது, அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா பண்ணலாம். நமக்கு அது சட்டம் இருக்குல்ல, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால உள்ள செய்யணும், அப்படி இல்லைன்னா குளிச்ச பிறகு உள்ள செய்யலாம், தெரியுமில்ல? அதேதான் மறந்துட்டோம், நல்லா விளைவு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நம்ம குளிப்பாட்டின பிறகு உள்ள செய்யலாம். வேற ஏதாவது
யாராவது எரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் கேட்காது. போஸ்ட்மார்ட்டம் இருந்துச்சுன்னா பாடி அப்படி கணிச்சு இது கட்டித்தான் கப்பல் மட்டும் போட்டு. இது இல்ல அப்படிலாம் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போது குளிப்பாட்ட முடியாது. குளிப்பாட்ட அது ஆக்சிடென்ட் ஆச்சு, வண்டி மேலே ஏறிச்சு, அதை நம்ம பிரிக்க முடியாது. அவன் அங்கேயே பிளாஸ்டிக்ல போட்டு முடி கொடுப்பான், அது ஒன்றும் செய்ய முடியாது. அடங்க முடியல, அது கப்பல் மட்டும் கூட அடங்க முடியாது. கருவலாம் உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சு தூக்கி போட்டுச்சு. அதாவது சென்ட்ரல் மீடியில் அடிச்சுட்டான் பையன், சின்ன பையன் 22 பையன் சென்ட்ரல் மீடியில் அடிச்சுட்டு நெத்தியில மட்டும் தான் அடி. ஜனாதெல்லாம் நல்லா இருக்குது மஷாலா. அதுவும் குளிப்பாடு. ஆனா போன பாடி அதே மாதிரி மர்டர் கேஸ் கிட்டத்தட்ட 13 வெட்டு உடம்புல, அதுவும் குளிப்பாட்டினேன். அது நம்மளுக்கு தைரியம் இருக்கணும், பார்த்து நாங்கள் நடந்துருக்கணும், திருந்தா பண்ணலாம். ஏன்னா அங்க வச்சுட்டு நம்ப கூடாது. சில பேர் போஸ்ட்மார்ட்டம் அந்த பையன் ஓடிடுவாங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். மற்ற வேற எடுத்து பண்ண மாட்டாங்க. அதனால யோசிச்சு நமக்கு மனப்பக்குவம் இருக்கா, கொஞ்சம் தைரியம் இருக்கா, இதை நினைச்சுதான் பண்ணணும். என்ன விஷயம் சரிங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல அது மறுபடியும் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. வைரமுத்துன்றது ஹதீஸ் தான், இது ஹதீஸ் தான், ஹதீஸ் தான். வைராமுக்கும் மிருதுவாங்க ரொம்ப வைராமுன்றது ஹதீஸ். அழுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாம ஒன்று 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுங்க, தப்பு கிடையாது. என்ன உள்ள கழிவுல வெளியே வரும், கஷ்டம் வந்துடணும் வெளியே. அப்புறம் ஜனத்தை சுத்தமா இருக்கும். இது ஒரு வரமே போச்சு. உடனே 3 மணி நேரம் அடங்க முடியுமா? கிடையாது. என்ன தெரியுமா சொன்ன என்னது சீக்கிரம் அடங்கம் பண்ணும். நான் ஒரு இடத்துல கேட்டேன், இல்லை ஒன்னும் எங்க பாப்பாவை தான் நான் கேட்டேன், அடக்க முடியாது கேள்வி என்ன கேட்டாங்க, என்னப்பா சாப்பிட அவசரமா இருக்கு, நீங்க என்ன ஹோட்டல சாப்பிட மாட்டாங்க, உனக்கு சாப்பிட அவசரம் போய் சாப்பிடு, நீ எடுத்துட்டு போறேன்ற. அதான் கேட்டேன், என்ன செய்ய போறீங்க வச்சு கூட போறியா, அதை படிச்சிருக்கியா, யாராவது போவாங்களா? இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை தான். அதனால இது தவறான ஒரு சிந்தனை, அது தப்பு. முடிஞ்ச சீக்கிரமா அடங்கம் பண்ணிடணும். மேல சுத்தி விட்டாலே போதும், கழுத்து மாதிரி போடணும் அவசியம் கிடையாது. கழுத்து வரைக்கும் சுத்தி விட்டணும், அவ்வளவுதான். இடுப்பு கீழே தொப்புள் கீழே ஒரு துணி, தொப்புள் மேல, ஆமா, அதுல இருந்து கால் வைக்கிற துணி, மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி. ஆமா அந்த சட்டைக்கு ஒட்டு எவ்வளோ துணி வந்து உங்களுக்கு கிழிச்சிருக்குல்ல, இதுதான் அளவு. இது கொஞ்சம் சின்னது பெருசாலும் தப்பு இல்லை, புரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லா வந்து 3 இல்லை, ஏன்னா கீழ் துணி வச்சு மேல மேல அப்படியே மொத்தமா உடம்பு சுத்தணும், அவ்வளவுதான். சுத்தலாம் தப்பு கிடையாது, ஆனா அது கடமை கிடையாது. நிறைய பேர் அது வந்து வளமையா பண்ணிடுறாங்க, 7ஆம் தேதி தான் போடணும், அப்படிலாம் கிடையாது, தப்பு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் வந்து உதாரணம் வந்து என் வீட்டு தருவேன், வேற யாரும் தரல. எங்க வாப்பா 7ஆம் தேதி ஒரே சண்டை, 7ஆம் தேதி போடக்கூடாதுன்னு நான் மறந்துட்டேன். படுங்க. ஜனாதார குளிப்பாட்டின பிறகு மேல ஒரு துணி இருக்கும், அவ்வளவு இருந்து முட்டி வரைக்கும், தொப்புல இருந்து முட்டி வரைக்கும், அந்த துணியோட படுக்கிறீங்க, துணியோட படுக்க வச்சுட்டேன். துணி முடிஞ்சு போச்சா?
அவ்வளவுதான். இது முதல் கழிச்சு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது இந்த துணி கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும். அது எப்படின்னா இந்த இடது பக்கம் லெப்ட்ல இருந்து ரைட்டு இப்படிதான் இருக்கணும் துணி. இப்படி இருக்குது. இதே மாதிரி ரைட்ல இருந்து லெப்ட். இந்த துணி முதல்ல இந்த துணி மேல வந்துட்டு ரைட்ல துணி மேல வரும். சரிங்களா? அதே மாதிரி கீழ் துணி கீழ் ஷீட்டு சரி ரைட் இருங்க. இது துணி சின்ன பண்ணா வாங்கியிருக்கிறது வந்து சும்மா ரேசல் காட்டுறாங்க. சின்ன பண்ணா வாங்கியிருக்கு. துணி வாங்கும்போது பெரிய பண்ணா வாங்கணும். பெரிய பண்ணா போட்டு 54 இன்ச்சு, இது 36 இன்ச்சு, இது பத்தாது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற விஷயம் அது குறிச்சிட்டு இங்க ஒரு கட்டு, நடு 2 கட்டு, மேல ஒரு கட்டு, அவ்வளவுதான் கப்பல். கப்பல் வந்து பெரிய விஷயம் கிடையாது. சொல்லி உங்களுக்கு கீழ் துணியை மூடும் போது மேல வச்ச துணியை இழுத்துட்டு கீழ் துணி மூட வேண்டியதான். அடுத்தது 3வது துணி, 3 துணி மூடட்டுமா? கட்ட பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? இந்த துணி கம்மியா இருக்குங்க. துணி கல்யாணம் இருக்கவே மூட முடியல. ஆனா துணி வந்து எப்ப ஞாபகம் பெரிய பண்ண 54 இன்ச்சு துணி வாங்க. ஞாபகம் துணி கடையில வந்து நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு 54 இன்ச்சுன்னா 60 ரூபா வரும். இந்த துணி வந்து 35, 36 வந்துடும். இதை பார்ப்போம் நம்ம. கடைசி போட துணி அந்த நேரத்தில் தரவிட்டு கூடாது. அப்படியே ஒரு கால் துணி குறைஞ்சிருந்தாலும் ஒரு துணி 2 துணி கீழே இருக்கிறோம்ல, ஒரு சீட்டு இந்த பக்கம் ஒரு சீட்டு போட்டு இழுத்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் பெரிய பண்ணா வந்து நல்லது, ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து அந்த நேரத்தை கஷ்டப்பட்டு ஜனாதாவை இழுத்துட்டு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் ஜனாதாவே கஃபனோட முறை. இந்த முறையில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேவையில்லை, கிடையாது. எல்லாரும் கட்டுறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சபி படம் சொல்லுட்டா அவ்வளவுதான். அப்புறம் என்ன முடிஞ்சு வச்சு சுருமா போடுறது நம்ம இஷ்டம். அழகு படுத்தலாம். அவர் உயிர் இருக்கும்போது ஜிம்மாவுக்கு போனாலும் குசுல் முடிச்சு என்ன பண்ணுவார் அதெல்லாம் பண்ணலாம். சுருமா போடலாம், அத்தர் போடலாம், மசாலா உங்களுக்கு இப்போ கவன் வச்சுக்கோங்க. முதல்ல இறந்த பிறகு முதல் விஷயம் என்ன பண்ணணும்? கண்ணை முடணும், தாடையை கட்டணும். இதுதான். 2வது விஷயம் கட்டப் மாற்றணும். எப்படி மாற்றணும்? உட்கார வச்சு வயிற்றை தள்ளி கை எடுத்துட்டு கால் மேல காலை போட்டு லைட்டா திரும்பி ஒருத்தரே பண்ணிடலாம். அது பதட்டமா இருக்கும். ஏய் துணி எடுத்துட்டு வா, வேட்டியை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா, சோப்பு கத்துவானுங்க. சமைக்க எதுக்கு பாக்க தெரியுங்க? இதான் நடக்கும். யாருமே நம்ம பண்ண போறது இல்லை, நம்மளாம் பண்ண போறோம். ஓடுவோம், பரபரப்பா ஓடுவோம். அப்படின்னு சொல்றது கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த கஷ்டம் மாத்திரம் ஈஸியான விஷயம். ஆரம்ப காலத்துல லைட்டா தெரிஞ்சீங்கன்னா ஜனால தெரியும். ஜனா தெரிஞ்சா கழுவிட்டு பிளவுஸ் மாதிரி கட்டிட்டு கழுவிட்டு திருநெல்வேலி போடுங்க. 2 வாட்டி 3 வாட்டி பண்ணலாம். 4வது வாட்டி சுத்தமாக்கி தெரிஞ்சுன்னா துணி எடுத்து சுற்றிட்டு அந்த உள்ள அந்த உறுப்புகள் கழுவிட்டு முடிச்சு அவதான் கசப்பு தண்ணி இடுபடி குடிச்சாச்சு கழுவிட்டு தொடச்சி வேட்டி கட்டி விட்டுருங்க. உறுப்பு கழுவுற முடியா? வேட்டியை மறைச்சிக்கிட்டு உள்ள தெரிஞ்சுக்கணும். நீங்க கஷ்டம் மாற்றும் போது வேட்டியெல்லாம் அவுத்துவீங்க. மேல ஒரு துணி தான் இருக்கும், அவ்வளவு இருக்கும். துணி மட்டும்தான் இருக்கும். மேல மட்டும்தான் துணி இருக்கும். சரிங்களா? ஏதாவது சமையல்காங்க நம்ம பால் எடுத்தது முக்கியம் இல்லை, எந்த விலைதான் முக்கியம். ஏதாவது ஒரு டவுட் போய் கேளுங்க. சரி, அவ்வளவு எடுத்துருங்க. வேட்டி இருக்கணும். இல்ல 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 கஷ்டம் மாற்றம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கஷ்டம் மாற்றம் வேட்டி தெரியாது. தெக்கப்பட்ட துணியா இருக்கக்கூடாது, தெக்கப்பட்ட துணியாவே இருக்கக்கூடாது. எதுவுமே தெக்கப்படாது. சரிங்களா? கஷ்டம் மாற்றணும். அதுக்கப்புறம் பொருட்பாட்டுறதுக்கு முன்னால கப்பனை கிழிச்சு 3 பீஸா செட் பண்ணி வச்சுக்கிட்டு மடிச்சு வச்சிடலாம். திரும்பி சொல்றேன், கப்பல் இது மாதிரி கழுத்து கிழிக்கணும் அவசியம் கிடையாது. இப்படி கிழிக்கணும் அவசியம் கிடையாது. சுண்ணாவும் கிடையாது. இது நம்ம வறுமை ஆக்கிட்டோம். நிறைய இடத்துல பார்த்து பழகிடுச்சு, பார்க்க அழகா தெரியுது. ஆனா சுண்ணா கிடையாது. சுண்ணுக்கு கீழே இருக்க ஒரு துணியை மூடிட்டாங்க, மேல துணியை மூடிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழே துணி 3 துணி வச்சு முடிச்சாச்சு. ரசூலுல்லாஹ் இப்படிதான் பண்ணாங்க. நம்ம யாரை பின்பற்றுறோம்?
யார சும்மா பின்பற்றி நினைக்கிறோம், அதான் செய்யணும். அது செய்யும் போது பிரச்சனை வேணும். அது செய்யும் போதே டக்குன்னு நீங்க ஒரு விஷயத்துக்கு பண்றீங்கன்னா உடனே கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நிலைமை. ஆனா அது எதிர்த்து பண்றது தப்பு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அவங்க வர்ற தேவை எல்லாம் லேஸ் ஆகும். தஸ்பீஹ் எல்லாம் தஸ்பீஹ் எல்லாம் முக்கியம். அது கட்டினா நல்லது. அது கட்டிட்டா அதை வந்து சொன்ன விட கட்டிட்டா வந்து கால் விரியாது. ஏன்னா உங்களுக்கு கப்பல் கொடுக்குறது கால் விரிஞ்சிருக்கு. அது கட்டி வச்சுட்டு அது கட்டி வந்து அவுக்கணும். குளிப்பாட்டுறதுனால அதெல்லாம் அவுக்கணும். சரிங்களா? அப்போ கப்பன் விஷயம் பாத்தீங்க. கப்பன் முடிஞ்ச பிறகு மடிச்சு வச்சுட்டு திருப்பி ஜனதா வச்சு வைக்கிறோம். துணி இருக்கிற பேட்டியை வந்துட்டு மேல அவ்வளவு மூடிட்டு குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்ன பண்றோம், உழு செய்யணும். உழு செஞ்சுட்டு ரெண்டாவது தலையில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு, அந்த லெப்ட் சைடு, திருப்பி கீழே ரைட் சைடு, கீழே லெப்ட் சைடு. ஒரு வாட்டி 3 வாட்டி 5 வாட்டி 7 வாட்டி நம்ம இஷ்டம். தண்ணி நீராட்டாதீங்க. தண்ணி ட்ரம்ல தூக்கி வச்சுட்டு 4 பேர் மாத்தி மாத்தி ஜம்மு கொடுப்பாங்க. அடி ஊசு ஊசு ஊசுன்னு எதுக்குன்னே தெரியாது. அப்பெல்லாம் எதுவும் சடங்கு கிடையாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது ஒரு வீட்டுல தான் குளிப்பாட்ட போயிருந்தோம். போதாப்பட்டாரு குளிப்பாட்ட போனோம்னா எல்லாம் தலைங்க என்ன பையங்க இல்ல அவ்வளவு இடம் தான் வராங்க. எதுக்குன்னா 7 பேர் தண்ணி 7 கூட ஊற்றணும்ல ஊருக்காரங்க வேறுவாடிக்காரங்க. அப்புறம் எதுவும் தெரியல இல்லைங்க. அதான் நீங்க சொல்லாதீங்க, நாங்க ஊர்ல பண்றோம். நான் சொன்ன எல்லாம் ரெடியாக பாருங்க. அவர் நினைச்சது நான் கோச்சிட்டு போறீங்க. உங்க பெண்கள் வந்து எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்க இங்க இருக்கிறது எல்லாம் ஊற்றி முடிங்க அப்புறம் வரோம்னு என்ன செய்யுது. வேற ஊத்துறோம்னு முடிவு பண்ணி நிக்கிறாங்க. ஊற்றி முடிங்க அப்புறம் வரும். பார்த்தா லைனா போடும்போது ஒரு குடமா உள்ள போகுது. எல்லாரும் அழுதுட்டே ஊற்றி வராங்க. இதெல்லாம் வந்து இந்துக்கள் பண்ற சடங்கு. நான் முஸ்லிம்கள் இந்துக்கள் பண்ற சடங்கு. இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தூக்கல் அனாச்சாரமான விஷயம். அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு ஜனதா ஒருத்தர் இறந்துட்டாரு, வீட்டு வழியிலன்னு சொன்னாங்க, இறந்துட்டாங்கன்ட்டு. ஒரு மூவத்தினோட புள்ள மூவத்தின் நட்டு இருந்தாருன்னா அவர் வந்து வாங்க சொல்லிட்டு தொழுதுட்டு முடிச்ச உடனே உட்காந்து அங்கேயே உட்காந்துட்டாரு. அங்கேயே உருவு போயிடுச்சு பள்ளிக்குள்ளி. அப்படியாப்பட்ட ஒரு புள்ள ஜனவரி பாக்குற வீட்டுல அது வேண ஒரு பெட்ஷீட்டை போட்டு போச்சுருக்காங்க. எப்ப போச்சுன்னு தெரியல, உயிர் அவங்களுக்கே தெரியல. இப்பதான் போய் ஒரு மணிக்கு பார்த்தேன். எப்போ நைட்டு பார்த்து நைட்டு பார்த்தா நீங்க ஒரு மணிக்கு பார்த்தா உயிர் இல்ல, முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, நம்ம இருந்து எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம தொழில இருந்து நம்ம செலவு வச்சு பத்தியில எல்லாம் பண்ணிட்டோம். அன்னைக்கு முடிச்சுட்டு திருப்பி போகும்போது ஒருத்தர் சொல்றான், அங்க வந்து மாப்பிள்ள மாதிரி போறான் பாருங்க. வச்சுக்கு மாப்பிள்ள மாதிரி வச்சிருந்தாங்க, அடிஞ்ச வரைக்கும் யாரமா வச்சிருந்தாங்க. இதுதான் சூழ்நிலை. அவங்க அங்கேயும் அதுதான் நம்ம எல்லாம் பண்ணோம். கட்டில பூ கொண்டு வந்து போட்டாங்க, நமக்கே தெரியாது. நம்ம முடிச்சுட்டு ஜனாவை எடுத்துட்டு பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னோம். அதுல வந்து பூனை போட்டு வச்சுக்கணும் போட்டு சொல்றான் மாப்பிள்ள மாதிரி போறாங்க. இதுதான் சூழ்நிலை. இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். அனாச்சாரமான விஷயங்கள், விதாதான விஷயங்கள் எல்லாரும் தவிர்த்துக்கணும். முடிஞ்ச கபரஸ்தான்ல வசியத்து பண்ணுங்க. கபரஸ்தான்ல ஒரு வசியத்து பண்ணுங்க. சின்ன வசியத்து இருக்கிறவங்க யாராலும் செய்யணும். 2 நிமிஷம் வசியத்து ஒரு நினைவூட்டல். அங்க ஒரு நினைவூட்டல் மௌத்த நிற்கிறது. அந்த மௌத்த ஞாபகப்படுத்துறது. மௌத்த நமக்கு வரும். நாளைக்கு நம்மளே இருக்கும். 4 பேர் நம்மளும் சேர்ந்து வைப்பாங்க. கபருக்குள்ள செய்வோம். கபர் தோண்டும் போது கிப்லா பக்கமா லைட்டா வெட்டணும். கீழே ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் கபர். ஜனதா வச்சுக்கிட்டு கீழே மண்ணை முடிச்சு ஜனதா இருக்கக்கூடாது. நிறைய பேர் தப்பாடுறாங்க. புரியுதா? ஜனதா கீழே வச்சுட்டு கீழே மண்ணா கொடுப்பாங்க. கூடி ஜனதா சாச்சிடும். எனக்கு அவ்வளவு சுத்தா கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த பக்கம் சுத்தா லைட்டா வெட்டி விட்டுட்டு தானா சாஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா சாஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு சின்ன துண்டு ஒரு மண் வச்சுட்டு லைட்டா திருப்பி விட்டா போதும். ரொம்ப லைட்டா திருப்பி விட்டா போதும். இதுதான் இருக்கும். சொல்றேன் அவங்ககிட்ட ஊர்ல இருந்து கொண்டு போட்டாங்க. இல்ல இல்ல கிப்லா பக்கம் வைக்கணும். அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்றேன் கிப்லா பக்கம் ஜனதா வைக்கிறது, தலைமாட்டில் புராணம் வைக்கிறது, யாசின் ஓதுறது, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இது எல்லாமே சுத்த நம்மளே ஆரம்பிச்சு வேண்டியதுதான். எப்படி நினைக்கலாம்? வீட்டுல வசதி இல்லைங்க, கிப்லா பக்கம் வசதி இல்லை, என்ன பண்ணீங்க? 6க்கு 4 6க்கு 6 தான் வீடு, இல்ல 6க்கு 8 தான் வீடு. கிப்லா பக்கம் வந்து கார் அடிக்கும். என்ன பண்ணிக்கணும்? ஜனதா பாதுகாக்கணும். ஜனதா வச்சு நைட் எல்லாம் வச்சிருக்கீங்க, நைட்டு கூட இடத்துல உட்காரணும். எறும்பு தான் பார்க்கணும். ஒரு ஜனதா நம்ம எறும்பு பிடிச்சிடும். எறும்பு பிடிச்சிடும். ஒரு பொழுதுக்கு பயம் இல்லை, நமக்கு மருத்துவ பயம் இல்லை. எவ்வளவு ஜனாதா இதே மாதிரி நிறைய ஜனாதா இருக்குது. இல்ல காப்பாற்ற இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பனை கொடுத்துருப்பான்னு நம்புறோம். உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது சந்தேகம் போய் கேட்டுருங்க. சொல்லுங்க.
எதுவுமே கிடையாது. ஷஹீதானவங்களுக்கு குளிப்பாட்டம் கிடையாது, கஃனும் கிடையாது. இயற்கை நேரத்தில் அப்படியே அடக்கம் பண்ணிங்க. இல்ல அது எடுத்துக்கணும், பிரிச்சுக்கணும். குளிப்பாட்டும் போது பிரிச்சுக்கணும். ரத்தம் மாத்திரத்துக்கு மேல தாடை கட்டணும். குளிப்பாட்டும் போது பிரிச்சு விட்டுட்டு குளிப்பாட்டணும். சரிங்களா? வேற அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. அது இருக்க தாடை அது தேவையில்லை. அது தாடை எதுக்கு மூடிக்கிறோம் கட்டிக்கிறோம்னா வரவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி விகாரமா இருந்தா வாய் தொடர்ந்து தான், அதுக்காக தான். மற்றபடி எதுவும் கிடையாது. சொல்றேன், இது எல்லாமே வாசனை பொருட்கள் சேர்க்கிறாங்க. இது எல்லாமே விதத்து, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஹதீஸ்ல நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா வெறும் கற்பூரம் தான். கற்பூரம் தான் வாசனைக்கு, அத்தை கூட வரல. கற்பூரம், அதே மாதிரி இந்த இலங்கை இலை இல்லாட்டி தாமரை சிதறு என்ற இலைகள், இதுதான் சொல்றாங்க. இது நான் சொல்றது எல்லாமே ஹதீஸ், எல்லாமே சரியான ஹதீஸ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மகளுக்கு பண்ணது, உம்மு சல்மாவுடைய வீட்டுக்கார் அவங்களுக்கு பண்ணது, இது மாதிரி விஷயங்கள் தான். தவிர நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே அங்க இருந்து சொல்லுங்க, சொன்னது எல்லாமே ஹதீஸ். புரியுதா உங்களுக்கு? சுன்னார குளிப்பாட்டக்கூடாது, தாயை மனைவி குளிப்பாட்டக்கூடாது. கணவன் மனைவி குளிப்பாட்டலாம், ஆண் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு. குழந்தையா இருந்தா ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஆணும் குளிப்பாட்டலாம், பெண்ணும் குளிப்பாட்டலாம், பிள்ளைகளா இருந்தா. சரிங்களா? மற்றபடி இந்த கணவன் மனைவி குளிப்பாட்டாலும் பிரச்சனை ஆகும். தரத்தில் ஏற்படுத்தும். ஜனாதாவை தூக்கிட்டு போகும்போது, ஜனாதா வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த வசதியும் செய்யணும். எடுத்துட்டு ஓடக்கூடாது. எடுத்துட்டு ஓடிட்டு ரோட்ல ஓட சத்தம் பட்டுட்டு கத்திக்கிட்டு இதுவும் செய்யக்கூடாது. ஜனாதா போறதே தெரியக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தாவா. ஒரு முஸ்லீம் தாவா பண்றது எப்படி? தாவா எப்படி செய்யணும்? சொல்லி தாவா செய்யறது இல்ல, செய்யாத தாவா செய்யணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு அவங்க மரியாதை வரணும், மதிப்பு வரணும். ஒரு முஸ்லீம் ஜனாதா இப்படிதான் இருக்கும், ஒரு முஸ்லீம் ஜனாதா எடுத்துட்டு போவான், அப்படி ஒரு எண்ணம் வரணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அதே போல நம்மளும் நடத்தணும். ஜனாதா வீட்டில் எடுத்துட்டு போகும்போது சொல்லுங்க, போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, தெருவில் யாரும் கஷ்டம் கொடுக்காதீங்க, பொறுமையா போகணும். அது வேகமா போகணும், அது நம்ம போடக்கூடாது. அது நம்ம மார்க்கெட்டு. நான் இரும்பு வியாபாரம் பண்றேன், நீங்க காந்தி மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜனாதாலாம் போச்சு எப்படின்னா, முதல்ல 4 பைக்கு 4 பைக்ல 2 பேர் சத்தம் போட்டு போனாங்க. எல்லாம் ஓரமா போனாங்க, எதுக்குன்னே தெரியாது. பின்னால வேன் வரும். நம்ம வீட்டுல இருந்து பள்ளிவாசல் தூரம், சகவரத்தான் தூரம், மையவாடி வேலை தந்துட்டு போவோம். ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கூச்சல் போட்டுட்டு இந்த நிலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஜனாதார இந்த நேரம் நிதானமா அடக்கம் பண்ணணும். வேறுங்க அடைக்கிறீங்க போட்டிருக்கு சொல்லுங்க. அப்படியே கிடையாது, அப்படியே எதுவுமே கிடையாது. அதாவது கற்பூரத்தை பஞ்சோட மிக்ஸ் பண்ணிட்டு முதுகுல வைப்பாங்க, வாசனைக்கு வைப்பாங்க. சொல்லி முடிச்சிருங்க. மூணுல முக்கியமா இருக்கிறது ஹார்ட் அட்டாக் விஷயம். ஹார்ட் அட்டாக் காட்டுச்சுன்னா வெசல் பஸ் காதலே மூக்குல ரத்தம் போயிட்டு அது தவிர்க்கிறது தான் வைப்பாங்க. கணக்கு 2 பேர் உண்டு. அதோட மூக்குல இருக்குன்னு அவசியம் தான் கிடையாது. சரிங்களா? வாசனை பொருட்கள் வைப்பாங்க. சுஜூத் பண்றோம்ல, சுஜூத் எந்த நேரம் சுஜூத்ல படுத்துக்கல, நெத்தி, மூக்கு, 2 கைகள், 2 முட்டுகள், 2 கால்கள், இங்க எல்லாம் வாசனை பொருட்கள். அது சொன்னது சொன்னாரு. அது எல்லாமே விதாத்து. நல்லா பவுடர் போட்டு கலக்கி மேல பூசி விட்டு நெஞ்சில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏழுனா நேரா சொல்றதுதான். வாசல் திறந்துருவாங்க, கேட் பாருங்க. இப்படி நினைப்பு எங்களுக்கு. அது இல்லாம கலப்புக்காரல ஜனாதா அடக்கம் பண்ண பிறகு கல்கி கேள்விப்பட்டீங்களா? கல்கி நடந்து தெரியுமா? அப்ப அடக்கம் பண்ண 3 கேள்வி தெரியுமா? அந்த கல்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க. வெளியே அவர் தலைமாட்டில் உட்காந்துருவாங்க, பதில் சொல்லிருவாங்க. அவர் கேட்கறாங்க, அவங்க
போன விசாரணை இருந்துச்சுல அது தெளிவுபட்டுறாரு. லாஸ்ட் டைம் அவருக்கு டியூஷன் பேசுறோம் அது முடிச்சா சொல்லுது. இது மாதிரியான அனாச்சாரம் நடக்குது. வணக்கு மாதிரி சொல்லுங்க. ஜனாதாவை நம்ம குறிப்பாட்டா நம்ம தக்க இருக்கிறதுக்கு வழி இருக்கு. ஜனாதாவை யார் தொலைக்கணும் யாருக்கு தெரியுமா? பிள்ளையோ தகப்பனோ? எதுக்கு 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 என்ன காரணம்? அவன் துவா. ஒரு இமாம் தொல்லாருன்னா 2 நிமிஷம் கூட ஆகாது, முடிச்சுட்டு போயிடுறாரு. அதேதான் குளிப்பாட்டும் போது சட்டம் இல்ல விதிமுறை. ஒருத்தர் குளிப்பாட்டுறாருன்னா அவருக்கு வலி இருக்கும். நம்ம அதிகபட்சம் நம்மளதான் கழுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜனதா குளிப்பாட போகும்போது குளிப்பாட்டுறவன் அடி கழுவும்போது புள்ளைய கூப்பிடுவான், இல்ல பேர நீ கழுவி விடுவோம். ஆனா அவங்க சுத்தம் பண்ணலாம், வழிமுறை காட்டி நீ திருப்பி விடுவான், நீங்க கழுவுவோம். நம்ம பண்றது இல்ல. ஆனா இது புள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளையாவோ இல்ல ஒரு தந்தையாவோ இல்ல சகோதரனா இருந்தா அவன் சகோதரன் பண்றான், சந்தோஷமா பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த உணர்வு வராது. என்ன சொன்ன வெளி மனுஷனுக்கு உணர்வு இருக்கும். 3ஆம் பட்சம் தான் பார்ப்பான். அவன் யாரும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சுத்தப்படுறது நல்லது. நம்மளே குளிப்பாட்டுறது, நம்மளே கஷ்டம் மாத்துறது எல்லாம். கஷ்டம் மாத்துறது ஒரு அடிப்படை விஷயம். ஒரு முஸ்லீம் செய்ய அடிப்படை கடமை ஜனாதா. கரெக்டா? அடிப்படை விஷயம் ஜனாதா. ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் என்ன உறவு என்ன? சலாம் சொன்னா பதில் சொல்ல வேண்டும். விருந்து கிடைத்தால் மறுக்க கூடாது. உடல்நிலை பாதிக்கப்பட்டால் போய் பார்த்துட்டு வரணும். அவர் மௌத்தா போயிட்டா அவர் ஜனாதத்தில் நடக்கணும். அவர் குளிப்பாட்டு அவரை அதெல்லாம் மாதிரி அடிப்படை விஷயங்களை நம்ம பண்ண தவிர்க்கணும். அதே ரத்த உறவு பண்றதுக்கு தெரியல பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஒண்ணு பயம். என்ன பயம்? நம்ம பண்ண தப்பா பண்ணிடுவோமோ, நமக்கெல்லாம் விஷயம் தெரியாதோ, நம்ம பண்ணதே கிடையாது, நம்ம தப்பா போயிட்டா அவருக்கு பாவம் வந்துருமே, அல்லாஹ் பிடிப்பான், அப்படி ஒரு எண்ணம் மனசுல. அப்பெல்லாம் கிடையாது. இன்னும் ஆமாலும் நீயா சஹீஹ் புகாரியோட முதல் ஹதீஸ். எண்ணங்கள் எல்லாம் நீயத்தப்படி எண்ணம் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அதை வச்சு அந்த மனசை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல முந்தி போங்க. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, எங்க பள்ளியில நாங்க 2 டீம் வச்சிருக்கோம். 2 டீம் இளைஞர்கள் டீம் தான். ஒரு கால் வீட்டுல குளிப்பாட்ட ஆள் இல்ல அப்படின்னும் போது நம்ம பள்ளியில் டீம் போயிடும். ஃபுல் செட் வச்சிருக்கோம். கற்பூரத்துல இருந்து துணியில இருந்து எல்லாம் செட்டா வச்சிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு கழிச்சுட்டு அங்க வேலையை பண்ணிடுவோம். அவங்க கொடுக்க வசதி பெற்று இருந்தாங்கன்னா காசை வாங்கிக்குவோம், இல்ல வசதி இல்லைன்னா விட்டு கொடுத்துருவோம். துணிக்குள்ள காசு துணிக்கு கற்பூரத்துக்கு அந்த பொருளுக்கான காசு மட்டும் வாங்கிடுவோம். குளிப்பாட்டத்துக்கு காசு வாங்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது ஒரு நன்மை கருதி தான் செய்யணும். அதனால இந்த பள்ளியில நீங்க இருக்கீங்க, எவ்வளவு ஜமாத்தா இருக்கீங்கன்னா இதை ஒரு வளமையாக்குங்க. உங்களுக்கு ஒரு டீம், இந்த டீம் ரெடியா வச்சிருக்கோம் எல்லாத்தையும். எப்ப ஜனாதா ஏற்பட்டுச்சா தேவைப்படுதா இப்ப பாருங்க, நைட் 8 மணிக்கு 9 மணிக்கு மூத்தா போயிருக்காங்க. அந்த நேரத்தில் குடும்பத்தார் பதட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு புரியாது. அடுத்த நாள் துணி கிடைக்கிறதுக்கு 9 மணி ஆகும். துணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கிழிச்சிட்டு பண்றது லேட் ஆகும். அதனால துணி நமக்கு இருந்ததுன்னா காலையில பஜார் முடிச்சது வேலை ஆரம்பிச்சிடலாம். பஜார் முடிஞ்சிச்சா யாராவது ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏற்கனவே ஜனாதா எடுத்துட்டு முடிஞ்சிச்சு. இதுதான் சரியா இஸ்லாம் இதான் சொல்லுது. இந்த முறையில தான் நம்ம பண்ண சொல்லுது. அதனால இந்த மாதிரி ஒரு 2 டீம் ரெடி வச்சுக்கோங்க. 2-3 செட் கஃபன் துணி 15 மீட்டர் 14 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. பெண்களுக்குன்னா பெண்கள் போட்டோம், ஆண்களுக்கு ஆண்கள் போட்டோம். அதிகமா இந்த விஷயத்துல நான் பார்த்ததுனா தமிழ் வருஷத்துல ஆண்களோட பெண்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. மாஷா அல்லாஹ், பெண்களுடைய சேவை நல்லா இருக்கு. எங்க ஏரியாலும் சரி, எல்லா ஏரியாலும் சரி, பெண்களுடைய அவங்களுடைய பணி நல்லா இருக்கு. வேற ஏதாவது மாதிரி எப்ப சொல்றீங்க? துணி எடுக்காம கையை வச்சு பண்ணு, கையை போகணும். சரிங்களா? கழுவு போறோம், அங்கேதான் போறோம். குளிக்கும் போது அதே கிளாஸ் தான் வச்சு பண்ண போறோம். அவ்வளவுதான். பேசுறீங்க
लेके आ रहे हैं